இந்த அழிஞ்சு போன கலைகள் அப்படின்னா என்னென்ன இருக்குது சார்? ரைஃபிள் ஷூட்டிங் இது வந்து கற்றுக்குறாங்க அப்படின்னா இந்த ஒலிம்பிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி? விமன் ஃபிட்னஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? ஹார்ஸ் அண்ட் அந்த பர்சன் எப்படி நீங்கள் ட்ரைனிங் கொடுப்பீங்க சார்? ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் டெவலப்மெண்ட்டுக்காக என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஈரோட கனெக்ட் பண்ணி என்ன மாதிரியான பாரம்பரிய கலைகள் இருக்குது சார்? பாரம்பரிய கலைகள் அப்படின்னு சொல்கிறத விட இது வாழ்வியல் முறைங்க. தடியை வச்சு விளையாடுறது மட்டும் சிலம்பம் இல்லைங்க. சிலம்பத்திலேயே ஏகப்பட்ட ஆயுதங்கள், கத்தி, வளரி, ஊதுகொல்லி, வாள், ஈட்டி, நமக்கு கையில் கிடைக்கக்கூடிய ஆயுதங்கள் அத்தனை வச்சு நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஏன் ரைஃபிள் ஷூட்டிங் வந்து ஒருத்தர் சூஸ் பண்ணணும்? இதில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது சார்? நிறைய ஸ்போர்ட்ஸ் கோட்டா, ஸ்காலர்ஷிப், கவர்மெண்ட் சப்போர்ட், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஹை இன்சென்டிவ், கேஷ் அவார்ட்ஸ், இது எல்லாமே வந்து நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஹார்ஸ் ரைடிங் ஒரு ஸ்கில்லாக வந்து ஏன் ஒருத்தங்க சூஸ் பண்ணணும் சார்? ஹெட் டு டோ எல்லா மசிலும் வேலை செய்கிற ஒரே ஸ்போர்ட். மித்த எல்லா ஸ்போர்ட்டுமே ஆப்ஜெக்ட், அதுக்குன்னு தனியாக பிரெயின் கிடையாது, அதுக்குன்னு ஒரு சோல்ஸ் கிடையாது. பட் இந்த ஒரு ஸ்போர்ட்டில் வந்து உயிர் இருக்கு, அது ஆஃப்டர் அனிமல்ஸ் அப்படின்றப்ப இது அடிஷ்னலாக அட்ரலின் சம்மந்தப்பட்டது, மைண்ட் சம்மந்தப்பட்டது. ஒரு ஜிம்மை வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்களை வந்து கவனிக்கணும் சார்? ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது அங்கே இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ். நல்ல ட்ரெயினர்ஸ் இருக்கிற ஜிம்மை பார்த்து போங்க. இருக்கிறதுலே ரொம்ப காஸ்ட்லியான கேம்னு பார்த்தீங்கன்னா பாடி பில்டிங் மட்டும்தான். காஸ்ட் வைஸ் மினிமம் வந்துட்டு ஒரு 500 1000 rupees வரைக்கும் உங்களுக்கு செலவாகுது. வணக்கம் ஈரோடு, இது வாய்ஸ் ஆஃப் ஈரோடு வழங்கும் வாய்ஸ் ஆஃப் ஈரோடு டாக்ஸ். பொதுவாக நம்மளோட ஈரோடு மக்கள் வந்து அவங்களோட ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த்தை வந்து டெவலப் பண்ணி அதை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம ஈரோடில் இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது 4 முக்கியமான கேட்டகரி ஆஃப் ஸ்போர்ட்ஸ்லேருந்து கெஸ்ட் வந்து நம்ம இன்வைட் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்கக்கிட்ட என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்குது, என்ன மாதிரியான ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் டெவலப்மெண்ட்டுக்காக என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஷோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட கெஸ்ட்டை முதல்ல வெல்கம் பண்ணிடலாம். முதலாவதாக வஜ்ரம் வாரியர் சிலம்பத்திலிருந்து பாரம்பரிய கலை ஆசிரியர் வந்திருக்காங்க. அருண் ஷூட்டிங் அகாடமியிலிருந்து ரைஃபிள் ஷூட்டிங் ட்ரெயினர் வந்திருக்காங்க. ஈரோடு ஹார்ஸ் ரைடிங் கிளப்லேருந்து ஃபவுண்டர் வந்திருக்காங்க. ஈரோடில் இருந்து ஃபிட்னஸ் ட்ரெயினர் வந்திருக்காங்க. சார், பாரம்பரிய கலைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது என்னென்ன இருக்குது? நம்ம ஈரோடோட கனெக்ட் பண்ணும்பொழுது, இப்போ ஹிஸ்ட்ரியோட கனெக்ட் பண்ணும்பொழுது நம்ம ஈரோட கனெக்ட் பண்ணி என்ன மாதிரியான பாரம்பரிய கலைகள் இருக்குது சார்? பாரம்பரிய கலைகள் அப்படின்னு சொல்கிறத விட இது வாழ்வியல் முறைங்க. என்ன சொல்கிறதுங்க, வெறும் கையாலையும் சிறு குழந்தைகள்லேருந்து நாங்கள் வந்து எல்லாத்துக்குமே ட்ரைனிங் கொடுக்குறோம். சிலம்பம் அப்படிங்கிறது ஆரம்ப காலத்திலேருந்து இருக்கக்கூடிய ஒரு கலை. சிலம்பம்னா வெறும் சிலம்பம் தடியை வச்சு விளையாடுறது மட்டும் சிலம்பம் இல்லைங்க. சிலம்பத்திலேயே ஏகப்பட்ட ஆயுதங்கள் பார்த்தீங்கன்னா கத்தி, வளரி, ஊதுகொல்லி, வாள், ஈட்டி, இப்படி தற்காப்புக்கு நமக்கு கையில் கிடைக்கக்கூடிய ஆயுதங்கள் அத்தனை வச்சு நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்குறோங்க. சார், உங்களை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுங்க. உங்களோட அருண் ஷூட்டிங் அகாடமி இதை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுங்க. என் நேம் அருண்குமார் மலைச்சாமி. நான் ஷூட்டிங் ஸ்போர்ட்டில் 2010 இருக்கேன். 4 times நேஷனல் சாம்பியன் ஆயிருக்கேன். அண்ட் ஒரு 8 to 9 years 10 years கண்டினியூஸாக ஸ்டேட் மெடலிஸ்ட், சவுத் ஜோனல் மெடலிஸ்ட், ப்ரீ நேஷனல் மெடலிஸ்ட் எல்லாமே. அண்ட் ஷூட்டிங் அகாடமி வந்து 2024 தான் ஸ்டார்ட் பண்ணேன். இட்ஸ் அஃபிலியேட்டட் டு தமிழ்நாடு ஷூட்டிங் அசோசியேஷன் அண்ட் நேஷனல் ரைஃபிள் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா, நியூ டெல்லி. சார், பர்சனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்னு வரும்பொழுது ஏன் ரைஃபிள் ஷூட்டிங் வந்து ஒருத்தர் சூஸ் பண்ணணும்? இதில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது சார்? இது வந்து ஃபஸ்ட்டு திங், இது இம்ப்ரூவ்ஸ் கான்சன்ட்ரேஷன் அண்ட் ஃபோக்கஸ். ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை எந்த ஏஜ் கேட்டகரியாக இருந்தாலும் கான்சன்ட்ரேஷன், ஃபோக்கஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ரெண்டாவது, டெவலப்ஸ் டிசிப்ளின் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு பொறுப்புணர்வு, ஒரு ஒழுக்கத்தை வந்து இது கற்றுத்தரும். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ஸ்டடீஸோட ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும். அதாவது இது வந்து ஃபிசிக்கல் எக்ஸாஷன் ரொம்ப கம்மி, உடல் சோர்வு ஆகாது. ஸோ ஃபிசிக்கல் எக்ஸாஷன் கம்மி அண்ட் ஈஸியாக ஸ்டடீஸோட மேனேஜ் பண்ணலாம். அண்ட் இந்த ஸ்போர்ட்ஸ் எடுக்கிறது மூலமாக நிறைய ஸ்போர்ட்ஸ் கோட்டா, ஸ்காலர்ஷிப், கவர்மெண்ட் சப்போர்ட், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அப்புறம் ஹை இன்சென்டிவ், கேஷ் அவார்ட்ஸ், இது எல்லாமே வந்து நல்லா பண்ணிகிட்ருக்காங்க இந்த ஸ்போர்ட்டில். இப்போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இது பண்ணுறது ஒரு நல்ல பெனிஃபிட். அண்ட் கரியர்லையும் நல்லா ஸ்ட்ரெயின் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். வணக்கம் சார், உங்களை பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுங்க. உங்களோட ஈரோடு ஹார்ஸ் ரைடிங் கிளப் இதை பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுங்க சார். ஓகேங்க, நான் ராஜா, ஈரோடு ஹார்ஸ் ரைடிங் கிளப் ஃபவுண்டருங்க. இந்த ஸ்போர்ட்டில் நான் சின்ன வயசுலேருந்து இருக்கேன். ஏன்னா பேரண்ட்ஸ் வச்சுருந்தாங்க, நான் படித்த ஸ்கூலில் இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்போர்ட்டாக பண்ண ஒரு அரௌண்ட் ஒரு 25 years-ஆக இந்த ஃபீல்டு, ஆர்ட்ஸ் ஃபீல்டுக்குள்ளே இருக்கோம். பட் இங்கே ஈரோடில் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணது ஒரு அரௌண்ட் 8 months பிஃபோர். பட் ப்ரொஃபஷ்னலாக எல்லாம் பண்ணியிருக்கோம். எல்லா சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் பார்த்து நல்லா பண்ணியிருக்கோம். ஸோ பர்சனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்னு வரும்பொழுது இந்த ஹார்ஸ் ரைடிங்கை ஒரு ஸ்கில்லாக வந்து ஏன் ஒருத்தங்க சூஸ் பண்ணணும் சார்? ஆக்சுவலாக நீங்கள் ஸ்போர்ட்டே, எல்லா ஸ்போர்ட்டும் ஒரு நல்ல ஸ்போர்ட் ஆக்சுவலாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு. பட் மித்த ஸ்போர்ட்டை விட இந்த பர்டிகுலர் ஸ்போர்ட்டில் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டில் எப்படி இருக்குது, சோஷியல் ஸ்கில்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறப்போ ஹெட் டு டோ எல்லா மசிலும் வேலை செய்கிற ஒரே ஸ்போர்ட். ஸ்விம்மிங்லேயும் எல்லா மசிலும் வேலை செய்யும். இதில் அடிஷ்னல் ஒரு பெனிஃபிட் என்ன இருக்குன்னா, மித்த எல்லா ஸ்போர்ட்டுமே ஆப்ஜெக்ட், அதுக்குன்னு தனியாக பிரெயின் கிடையாது, அதுக்குன்னு ஒரு சோல்ஸ் கிடையாது, அது திங்கிங் பவரெல்லாம் கிடையாது. மித்த ஸ்போர்ட்ஸ் எல்லாம் ஒரு ஆப்ஜெக்ட். பட் இந்த ஒரு ஸ்போர்ட்டில் வந்து உயிர் இருக்குது, அதுவும் ஆஃப்டர் அனிமல்ஸ்.
அந்த அனிமலை நாம் எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறோம், எப்படி பாண்டிங் பண்ண போகிறோம் அப்படின்றப்ப இது அடிஷ்னலாக அட்ரலின் சம்மந்தப்பட்டது, மைண்ட் சம்மந்தப்பட்டது. போத் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் அண்ட் எமோஷனல் ஸ்டெபிலிட்டி இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்போர்ட் பண்ண முடியும். அதனால் இது ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட். மென்டல் ஸ்டெபிலிட்டி ப்ளஸ் ஃபிசிக்கல் ஃபுல் பேலன்ஸ் இருக்கணும் இந்த ஸ்போர்ட்டை. ஏன்னா ஆஃப்டர் அனிமல் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறப்போ ஃபோக்கஸ் அண்ட் அட்டென்ஷன் பர்டிகுலராக அதில் இருக்கணும். நம்மளோட ஹார்ட் பீட் அது கரெக்டாக இருக்கணும். ஏன்னா 3 ஃபீட்லேயே நம்மளோட ஹார்ட் பீட் அதுக்கு தெரியும். ஒரு சேயிங்கே இருக்குது, என்னோட மிரர் தான் ஹார்ஸ் அப்படிம்பாங்க. 3 ஃபீட்டில் ஹார்ட் பீட் தெரிகிறது. நான் ஹார்ஸ் மேலே மவுண்ட் பண்ணிட்டேன்னா நம்மளோட தாட் ப்ராசஸ் அதுக்கு தெரியும். இன்றைக்கி வந்து நான் படபடப்புன்னு இருக்கேன், ஒரு பதட்டமாக இருக்குது, கோபமாக இருக்குது, எரிச்சலாக இருந்ததுன்னா அது டிரான்சிஷனில் வராது. நான் என்ன கன்ஃபியூஸ்டு ஸ்டேஜில் இருந்தேன்னா அது கன்ஃபியூஸ்டு ஸ்டேஜில் இருக்கும். என்னோட மிரர் அந்த ஹார்ஸ் அதுதான் இந்த ஸ்போர்ட்டில் ஒரு இது. பட் எக்ஸ்ட்ரா மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் இது நம்மளுக்கு தேவை. சார் உங்களை பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுங்க, உங்களோட ஜிம் ஃபிட்னஸ் இதை பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுங்க சார். வணக்கம், என்னோட பேர் சதீஷ்குமாருங்க. நான் வந்துட்டு ஒரு ஃபிட்னஸ் ட்ரெய்னர். அதுவும் இல்லாத தமிழ் ஃபிட்னஸ் அசோசியேஷனுங்கிற ஒரு பாடி பில்டிங் அசோசியேஷனில் தமிழ்நாடு பிரசிடெண்ட்டாக இருக்குங்க. ஸோ நம்ம ஈரோடு மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த் அப்படின்னு பார்க்கும்பொழுது எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க சார்? ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் பேக் இருந்த ஒரு அவேர்னஸோட இப்போ பார்த்திங்கன்னா ஈரோடு மக்கள் வந்துட்டு ரொம்பவே நல்லாவே வந்துட்டு ஒரு ஃபிட்னஸில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. நாங்கள் வளர்ந்த காலத்துலலாம் வந்துட்டு ஒரு ஃபிட்னஸுங்கிறது பார்த்திங்கன்னா நாங்கள் இங்கேருந்து ஓடி ஓடி எங்கெங்கே ஜிம் இருக்குதுன்னு பார்த்து பண்ணிகிட்டு இருந்த காலம் போய் இப்போ இருக்கிற மக்கள் ஈரோடு, கோயம்புத்தூர் அண்ட் பெங்களூர், சென்னை இந்த மாதிரி இருக்கிற மக்களுக்கு ஈக்குவலாக ஈரோடு மக்கள் ஃபிட்னஸில் ரொம்ப அவேர்னஸாக இருக்காங்க. இந்த பாரம்பரிய கலையை வந்து ஏன் ஒருத்தர் கற்றுக்கணும் சார்? அவங்க தன்னம்பிக்கை வர்றதுக்கோசரம் கற்றுக்கணுங்க. பாரம்பரிய கலை அப்படின்னாவே பார்த்திங்கன்னா இது நம்ம முன்னோர்கள் காலத்திலேருந்தே வர்றது. நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப பார்த்திங்கன்னா குழந்தைகள்லேருந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் பார்த்திங்கன்னா போதைப் பொருள் இதுக்கு அடிமையாக இருக்காங்க. அதுக்கோசரம் அவங்களோட செல்ஃப் டிஃபென்ஸுக்கு, தற்காப்புக்காக நாங்கள் 3.5 வயசுலேருந்தே அவங்களுக்கு நாங்கள் இதை கற்றுக் கொடுத்துட்டு வரோம். இதை கற்றுக்கிட்டா நல்ல நம்பிக்கையாக, பயம் இல்லாத, அவங்களுக்கு மன வலிமையோட அவங்க எங்கே வேணாலும் போய் அவங்க வாழ்க்கையில் பயம் இல்லாத அவங்களோட வாழ்க்கை நடைமுறையாக பின்பற்றதுக்கு உதவியாக இருக்கும். ஸோ நம்ம ஈரோடு மக்களோட அப்ரோச் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரைஃபிள் ஷூட்டிங் அண்ட் பிஸ்டல் ஷூட்டிங்க்கு வந்து எப்படி இருக்குது சார்? ரொம்ப நல்லா இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் 1.5 இயர்ஸ் 2 இயர்ஸ் பேக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈரோடில் வந்து ரைஃபிள் ஆர் பிஸ்டல் ஷூட்டிங் அகாடமி வந்து கிடையாது. பட் இப்போ வந்து நல்ல அப்ரோச் இருக்குது. ஏன்னா நம்ம டிஸ்ட்ரிக்டை சுற்றி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ரைஃபிள் அகாடமிஸ், பிஸ்டல் ஷூட்டிங் அகாடமிஸ் இருக்குது. முக்கியமாக கோயம்புத்தூர், மதுரை, சென்னை இதெல்லாம் தான் மெயின் ஹப், திருச்சி இதெல்லாம். இப்போ ஈரோட்டில் ஸ்டார்ட் பண்ணதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து இது ரொம்ப ஆர்வமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னமும் சீக்கிரம் இன்னும் ஹைலி காம்படிட்டிவ் காம்படிஷன்ஸ்குள்ளே அவங்க என்ட்ரு ஆவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு வரும்பொழுது எல்லா ஸ்போர்ட்டுமே வந்து எக்யூப்மெண்ட் பேஸ்டாக தான் இருக்கும். ஹார்ஸ் ரைடிங் பொறுத்த வரைக்கும் ஒரு அனிமல் பேஸ்டாக இருக்குது. ஸோ இதில் வந்து பர்சனலி அண்ட் மென்டலி எப்படி டெவலப்மெண்ட் இருக்கும் சார் ஹார்ஸ் ரைடிங் அப்படின்னு ஒரு ஸ்கில்லாக வரும்பொழுது? ஸ்டூடெண்ட்ஸுக்குங்க இது ஒரு ஸ்டடீஸே சொல்லியிருக்கு. இந்த ஸ்டடீஸில் ஏன்னா ஒரு ஹார்ஸ் ரைடிங் ரைட் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ இமீடியட் அந்த அட்டென்ஷன் ஒன்று, இமீடியட் டெசிஷன் மேக்கிங் சொல்லி ஒன்று இருக்குது. ஒரு ஸ்கில் வந்து அவன் டெசிஷன் எடுக்கணும். ஏன்னா ஒரு கோர்ஸுக்குள்ளே அவன் என்டர் ஆகிட்டானா, இது ஒரு கோர்ஸ். ஆக்சுவலி ஹார்ஸ் ரைடிங்கில் நிறையா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இது இருக்குது. ஒரு ஷோ ஜம்பிங்னு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா அது ஒரு கோர்ஸ். அந்த கோர்ஸில் இருக்கிறப்ப அவன் ஓன், அதுக்குன்னு ரூல்ஸ் எல்லாம் கிடையாது. அவங்க ஓன் டெசிஷன் மேக்கிங் எடுக்கணும். ஃபுல்லாக ஓன் டெசிஷன் மேக்கிங் எடுக்கிறப்போ அந்த லெஃப்ட் அண்ட் ரைட் பிரெயின் அட் அ டைம் அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும். ஏன்னா ஹார்ஸ் ரைடிங்கில் 9 பாயிண்ட்ஸ் அட் அ டைம் அவங்க பார்க்கணும். 9.9 இருக்குது ஒரு டோட்டல். அவங்க உட்காந்துருக்கிற போஸ்டர்லேருந்து அவங்க 3 பாயிண்டில் உட்காந்துருப்பாங்க. அந்த 3 பாயிண்ட் அவங்க போஸ்டர் கரெக்ட் பண்ணிகிட்டே இருக்கணும், லெக் கைடு கரெக்டாக இருக்கணும், ரெயின் ஹைட் கரெக்டாக இருக்கணும், ட்ராக் கரெக்டாக இருக்கணும், கோர்ஸ் ஞாபகம் இருக்கணும், ட்ராக் அந்த அரேனா மார்க்கர்ஸ் இருக்கும், அந்த மார்க்கர்ஸ் அவங்க ஞாபகம் இருக்கணும், ரெயின் ஹைட் கரெக்டாக அவங்க கொடுக்கணும், அவங்க ப்ரீத்திங் கரெக்டாக இருக்கணும், அப்பர் பாடி கரெக்டாக இருக்கணும். இதில் எது மிஸ்டேக் பண்ணாலுமே ஹார்ஸ் தப்பு பண்ண போகுது. அதனால் அவ்வளோ இது அவன் டெசிஷன் மேக்கிங்லேருந்து எல்லாம் பர்டிகுலர் இது பண்ணிகிட்டு இருக்கிறப்போ அந்த ஸ்டடீஸ் என்ன சொல்லுதுன்னா எண்டோஃபின் சுரக்கிறதும் சில தேவையான டெசிஷன் மேக்கிங் பவருக்கு ஃப்ரண்டல் லோப் ஏரியா நம்ம மைண்டில் ஃப்ரண்டல் லோப் ஏரியா வந்து ப்ராப்ளம் சால்விங்க்கும் டெசிஷன் மேக்கிங்க்கும் என்னோட விஸ்டம் எது நல்லது எது கெட்டதுன்னு பாகுபடுத்துகிற அறியிருந்தால் மெயின். ஏன்னா அந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எல்லா ஹியூமன் பீயிங்ஸும் இந்த 3 தான். ஃப்ரண்டல் லோப் ஏரியாவில் இருக்கிற அந்த பிரெயினில் ப்ராப்ளம் சால்விங், நான் எப்படி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போகிறேன், இதுதான் லைஃப்லேயே. இந்த லைஃப் எப்படி இது ஹார்ஸ் ரைடிங் வந்து எப்படி லைஃப் ஸ்கில்லுக்கு யூஸ் ஆகுன்னா இதெல்லாம் ஹெல்ப் ஆகுது. நான் இது எவ்வளோ இது பண்ணுறப்போ அவங்க இம்மீடியட்டாக அவங்க ரெகுலர் ருட்டீன் லைஃபுக்கு அவனால் நல்ல ப்ராப்பராக டெசிஷன் மேக்கிங் எடுக்க முடியுது, ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியுது, விஸ்டம் எது நல்லது எது கெட்டதுன்றது அவங்களால பண்ணுறதுக்கு உண்டான கெமிக்கல் இதில் அதிகமாக சுரக்குது. அப்பேற்பட்ட இது ஒரு ஸ்போர்ட். ஏன்னா அதுதான் மெயின். ஒருத்தரை டிஃபர்ஸ் பண்ணி காட்டுறதே ஒரு ஹியூமன் பீயிங், ஒரு பர்சன் பர்டிகுலர் இண்டிவிஜுவலை டிஃபர் பண்ணுறதே நான் எப்படி டெசிஷன் எடுக்கிறேன், என்ன கரெக்டான டெசிஷன், எனக்கு எது தேவை, எனக்கு எது சந்தோஷம் கொடுக்குது, எது அதுதான் அந்த இம்மீடியட் டெசிஷன் எடுக்கிறதுல தான் எல்லாமே இருக்குது. அதுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கா, ஒரு ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னா டீச்சர் ஒருத்தர் தான், ஒரு டீச்சர் தான் எடுக்கிறாங்க.
40 பேர்த்துக்கு 40 விதமாக புரியும். ஒருத்தன் ஃபெயில் ஆகிருப்பாரான், ஒருத்தன் அயோக்கியன் ஆகிடுறான், ஒருத்தன் IAS ஆகிறான், ஒரு IPS ஆகிறான், ஒருத்தன் டாக்டர் ஆகிறான். இது எப்படி முடியுது? டீச்சர் எடுக்கிற ஒருத்தர் அது தப்பா, டீச்சர் தப்பா? இது எங்கே இருக்குன்னா என் பிரெயின், என் அப்சர்வ்ஷன், நான் எப்படி அது கிரகிக்கிறேன், எந்த மீனிங்கில் எனக்கு புரியுது, அதுக்கு ஹார்ஸ் ரைடிங் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா நான் இன்னொரு அனிமலோட, ஒரு உயிரோட நான் பாண்ட் ஆகி நான் அத்தனை பாயிண்ட்டை எடுத்துகிட்டு ஒரு ஆஃப்டர் அனிமல் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஒரு ஹாட் பிளட்டட் ஒரு ஹார்ஸை. இது வந்து ரிஸ்கி ஸ்போர்ட்டாக இருந்தாலுமே அவ்வளோ ப்ரிவென்டிவ் மெசர்ஸ் எடுத்துகிட்டு பண்ணுறப்போ இது அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால தான் இந்த ஸ்போர்ட்டை ஒலிம்பிக் வரைக்கும் கொண்டு விட்டுருக்காங்க. இந்த ஸ்போர்ட் ஒலிம்பிக் வரைக்கும் இருக்கும். ஏன்னா அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது ஹியூமன். அந்த காலத்தில் வந்து ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஹார்ஸ் ரைடிங்கு, ஆர்ச்சரி அண்ட் ஸ்விம்மிங் இந்த 3மே கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ஃபோக்கஸ் அண்ட் அட்டென்ஷனுக்காக. இது வந்து ஒரு மெடிடேஷன் ஒரு பாயிண்ட்டை ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறாங்க. பட் ஆனால் ஹார்ஸ் ரைடிங்கில் வந்து 9 பாயிண்ட்ஸ் அவங்க ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபோக்கஸ் பண்ணுறப்போ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த பிரெயின் ஆக்டிவிட்டீஸு, அந்த கரேஜ், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்லேருந்து எல்லா மென்டல் பெனிஃபிட்ஸ் அவ்வளோ இருக்குது. ரிசர்ச்சே சொல்லியிருக்குது. நான் சொல்ல அமெரிக்கன் ஆர்ட் அசோசியேஷன்லேருந்து எல்லாம் இது சொல்லியிருக்காங்க. BHSல அவ்வளோ ஸ்டடீஸ் இருக்குது இதில். ஏன்னா இது வந்து ஈக்வின் தெரப்பியாக யூஸ் பண்ணுறாங்க. யூரோப்பியன் கண்ட்ரீஸில் இது அசிஸ்டட் தெரப்பி, ஈக்வின் தெரப்பி. ஆட்டிசமுக்கு தனியாக யூஸ் பண்ணுறாங்க, சைக்கோ தெரப்பியாக யூஸ் பண்ணுறாங்க, ஹிப்போ தெரப்பியாக இருக்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு மூமெண்ட்ஸுக்கும் அதில் ஏதாவது பெயின் இருக்குது, அவங்களுக்கு அதை ஹார்ஸோட மூமெண்ட்டை வச்சு அவங்களுக்கு ஒரு ஜாயின்ட் பெயின்லேருந்து ரெடி பண்ணி விட்றாங்க. இந்தியாவில் அவ்வளோ இது வர்றது கிடையாது. பட் ஆனால் இப்போ வந்துட்டு இருக்கு. இதில் வந்து நீங்கள் நெட்டில் அடிச்சிங்கனாலே தெரியும். ஈக்வின் அசிஸ்டட் தெரப்பின்றது அவ்வளோ ஒரு பெனிஃபிட். இதாக இல்லை ஹார்ஸ் ரைடிங்கில் இது மென்டல் பெனிஃபிட்ஸ், நம்ம பர்சனாலிட்டி ஸ்கில்ஸுக்கு, நம்மளோட செல்ஃப் எஸ்டீமுக்கு, எல்லா செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகிற நல்ல ஸ்போர்ட் இது. நம்ம ஈரோட பொறுத்த வரைக்கும் ஜிம்ஸ் அப்படிங்கிறது வந்து நிறையவே ஓப்பன் ஆயிருக்கு. ஒரு ஜிம்மை வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்களை வந்து கவனிக்கணும் சார்? இல்லை, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஜிம்மை சூஸ் பண்ணணும் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது அங்கே இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ். ஸோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பழைய காலங்களில் வந்துட்டு வர எக்யூப்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜென்ரலாக வந்துட்டு பாடிக்கு அப்பர் பாடி அண்ட் லோயர் பாடி இது ரெண்டுக்கும் உண்டான சில மிஷின்ஸ் இல்லைன்னா வந்துட்டு மேனுவலாக நாமளே பண்ணக்கூடியதாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி வந்துட்டு நிறையா வந்துருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்பர் பாடியிலேருந்து லோயர் பாடி வரைக்கும் நீங்கள் ஒரு பிராண்டடான நல்ல ஒரு மிஷின்ஸ் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் பண்ணக்கூடிய ஒர்க் அவுட், நீங்கள் என்ன மசிலுக்கு பண்ணுறீங்களோ அந்த மசிலுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒர்க் அவுட் வந்துட்டு உங்களுக்கு பர்ஃபெக்டாக விலகும். ஸோ அதையும் தாண்டி வந்துட்டு நீங்கள் எந்த மாதிரி ஜிம் யூஸ் பண்ணோம்னா மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்துட்டு என்ன நினைக்கிறாங்கன்னா வந்துட்டு நல்ல ட்ரெயினர்ஸ் இருக்கிற ஜிம்மை பார்த்து போங்க. ட்ரெயினர்ஸ் வந்துட்டு நல்ல ஒரு சர்டிஃபிகேட்டட் ட்ரெயினர்ஸ் பார்த்து நீங்கள் வந்துட்டு செலக்ட் பண்ணி நீங்கள் போனீங்கன்னா உங்கள் ஃபிட்னஸ்க்கு வந்துட்டு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பாரம்பரிய கலையை கற்றுக்கிறது மூலமா என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்குது சார்? பாரம்பரிய கலையை கற்றுக்கிறது பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை அதிகமாயிடும். ஏன்னா ஆண்களோட பெண்களுக்கு தான் அதிகமான தொந்தரவுகள் இருக்கிற காலத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தொந்தரவே பெண்கள் அனுபவிக்க. எங்கள் கிளாஸில் பார்த்தீங்கன்னா 200க்கும் மேற்பட்ட பெண்கள்லாம் கற்றுக்கிறாங்க. இந்த பாரம்பரிய கலையில் நம்ம இந்த ஆயுதத்தை வச்சு போராடணுங்கிறது கிடையாது. அவங்களுக்கு வந்து எக்ஸசைஸு, உடல் ரொம்ப இலகுவாக வளையக்கூடிய எக்ஸசைஸு, அதனால் இதை பூராமே நாங்கள் சொல்லி கொடுக்குறோம். அதனால் இவங்க வந்து காலையில் நேரத்தில் நாங்கள் 5 மணிக்கு ஆரம்பிச்சிடறோம். 6 மணிக்கு ஆரம்பித்து 7-7:30 வரைக்கும் நாங்கள் டெய்லி சொல்லித்தரோம். அதனால் அவங்களுக்கு அதிகாலையில் எந்திரிச்சு வர்றதுக்கும் இந்த தற்காப்பு கலைகள்லாம் அவங்க ஈடுபடுறப்போ அவங்க அந்த நாள் புத்துணர்ச்சியோடு அவங்க வந்து அடுத்த வேலைகள் செய்யறதுக்கு இந்த கலை ரொம்ப உதவியாக இருக்குது. ஸோ இந்த ரைஃபிள் ஷூட்டிங் கற்றுக்கிறதுக்கு என்ன மாதிரியான ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது சார்? இப்போ பிகினர்ஸ் வந்து கற்றுக்குறாங்க அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்க தெரிஞ்சுக்கணும், என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்க அப்ரோச் பண்ணணும்? ஒரு 10 இயர்ஸ் பேக்கெல்லாம் பிஸ்டல் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப டஃப். ஏன்னா ஷூட்டிங் அகாடமிஸ் அண்ட் கிளப்ஸ் அசோசியேஷன்லாம் ரொம்ப கம்மி. இன்றைக்கி வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 6 to 7 times இம்ப்ரூவ் ஆயிருக்கு இந்த ஒரு 10 இயர்ஸில். முக்கியமாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இதை வந்து இப்போது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதை அப்ரோச் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏஜ் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா 8-8.5 இயர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் இது வந்து நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. 8-9 வயசுலேருந்து 14-15 வயசு வரைக்கும் சப் யூத் கேட்டகரி. அப்புறம் 15-16 வயசுலேருந்து 19 வயசு வரைக்கும் யூத் கேட்டகரி. 21 வயசு வரைக்கும் ஜூனியர் கேட்டகரி. 21லேருந்து 45 வயசு வரைக்கும் சீனியர் கேட்டகரி. 45லேருந்து 60 வயசு வரைக்கும் மாஸ்டர்ஸ் கேட்டகரி. 60லேருந்து 70 வரைக்கும் சீனியர் மாஸ்டர் கேட்டகரி. 70லேருந்து என்ன வயசாக இருந்தாலும் சரி வந்து சூப்பர் மாஸ்டர்ஸ் கேட்டகரி. ஸோ இப்படி எல்லா ஏஜ் கேட்டகரியிலையும் ஷூட்டிங் வந்து பண்ணலாம். அப்ரோச் பண்ணுறது ஒன்றுமே இல்லை. அந்த அசோசியேஷன் அஃபிலியேட்டட் இருக்கிற அந்த யூனிட்ஸ் கிளப்ஸை போய் காண்டாக்ட் பண்ணி பயிற்சி பெறணும்னு சொல்லி நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா போதும், அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. நானும் ஒரு அஃபிலியேட்டட் அசோசியேஷனுக்கு கீழே இருக்கிற ஒரு அகாடமி ஹெட்டு தான். நீங்கள் என்ன கூட காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ நம்ம ஈரோட்டில் வந்து ஹார்ஸ் ரைடிங்க்கு என்ன ஸ்கோப் இருக்குது சார்? ஏன்னா இந்த ஸ்போர்ட்டு வெளியில் பார்க்குறப்போ இது எலைட் ஸ்போர்ட்டுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஹை காஸ்ட் இன்வால்வ்டுன்னு சொல்லி இது லக்ஸுரி இதில் கொண்டு போய் வச்சுருக்காங்க. ஏன்னா மித்த ஸ்போர்ட்டை விட இது கொஞ்சம் எலைட்டான மெயின்டெனன்ஸ் காஸ்ட் இருக்கும். ஏன்னா மேக்ஸிமம் எல்லா ஸ்கூல்லையும் எல்லா ஸ்போர்ட்டும் இருக்கும், ஹார்ஸ் ரைடிங் இருக்காது. அவங்களால மெயின்டைன் பண்ண முடியாது. அதனால் அந்த மெயின்டெனன்ஸ், ஏன்னா ஒரு காலத்தில் வந்து கார் வச்சுருக்கிறது வந்து லக்ஸுரி இப்போது. ஆனால் இதே பின்னர் ஒரு காலத்தில் வந்து குதிரை எல்லாருமே வச்சுருந்தாங்க, கார் வச்சுருக்கிறது லக்ஸுரியாக இருந்தது.
இப்போ வந்து அப்படியே மாறிடுச்சு. கார் வச்சிருக்கிறது காமன் ஆயிருச்சு, ஹார்ஸ் வச்சிருக்கிறது ஒரு லக்ஸுரி ஆயிருச்சு. ஃபஸ்ட்டு வந்து அவங்க ரெக்ரியேஷனல் ஆக்டிவிட்டீஸ்க்கு, டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு, ஒர்க்கிங்க்கு, அவங்களோட சந்தோஷத்துக்கு அது எல்லாமே வச்சுருந்தாங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இப்போ எப்படி கார் வச்சிருக்கிற மாதிரி ஹார்ஸஸ் இருந்தது. அது அப்படியே வர 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 கம்மியாகி இப்போ வந்து அந்த பாரம்பரியம் போகக்கூடாது நம்ம. ஏன்னா அந்த காலத்துல இருந்து எல்லாம் போர் வீரர்களாக இருந்தது, வாரர்ஸ். நம்ம தமிழன்ஸ் எல்லாம் அவ்வளோ போர் வீரர்கள், அவ்வளோ ஸ்டாமினா. நீங்கள் எந்த ஸ்டடீஸ், எந்த ஹிஸ்ட்ரிஸ் எடுத்தாலும் எல்லாருமே அந்த குதிரையோட தான் இருப்பாங்க. யானை அதை விட பலம். ராஜா யானையில் வரமாட்டாங்க, குதிரையில் தான். அந்த குதிரைக்கு அவ்வளோ பவர் இருக்குது. குதிரை ராஜாவாக இருந்தாலும் குதிரை கூட போய் பாண்டிங் ஆகணும்னா அவர் போய் ட்ரெயின் பண்ணி அவர் அந்த க்ரூமிங் வேலையிலிருந்து எல்லாம் பண்ணினா மட்டும்தான் அந்த குதிரை அதோட நம்பிக்கை பெற முடியும். இல்லைன்னா அது குதிரை அதை நம்பாது, போர் வீரர். ஏன்னா அந்த காலத்தில் ஒரு காலை வெட்டி கூட 3 காலில் கூட்டிகிட்டு வந்த கதையெல்லாம் இருக்குது. ரியலாக நடந்த ஸ்டோரி. அந்த குதிரைக்கு அவ்வளோ பாண்டிங். சும்மா தளபதி போய் க்ரூம் பண்ணி வச்சால அது அந்த குதிரை அவ்வளோ பாண்டிங் அவர்கிட்ட ஆகாது. ஆனால் அதுதான் அந்த ஸ்போர்ட்லேயே ஹம்பிள்னஸ். எந்த பேர் நான் ராஜாவாக இருந்தாலும் நான் போய் வேலை க்ளீன் பண்ணணும், குதிரையை குளிப்பாட்டி விடணும். இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்டாக இருந்து எல்லாரும் வச்சுட்டு வந்தது இப்போ அது எலைட்டாக மாறிடுச்சு. இப்போது ஆனாலும் நம்ம ஈரோட்டில் நிறைய பேர் ஹார்சஸ் வச்சுருக்காங்க, நிறைய பேர் தனியாக. இப்போ ஏன்னா நான் நல்லா பார்த்துருக்கேன், தமிழ்நாட்டில் ஒரு சேஞ்சஸ் வருதுன்னா நம்ம கொங்கு மண்டலத்திலிருந்தும் அது ஈரோட்டில் இருந்து தான். இந்த ஆயில் பற்றி வந்ததுலேருந்து, இந்த செக்கெண்ணெயில் இருந்தது. நம்ம தப்பாக போயிட்டு இருக்கோம் இந்த கல்ச்சரு, நம்ம ஃபுட் ஹேபிட்ஸை மாற்றலாம், இதை பண்ணலாம், ஹெல்த்துக்கு ஏதோ ஒரு நம்ம ஸ்டெப் எடுக்கலான்றதை பார்க்குறப்ப ஈரோட்டில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. நல்லா யோசனை பண்ணி பார்த்தா நல்லா நிறைய பேப்பர்ஸில் இதில் எல்லாம் பார்த்தா நம்ம சைடில். அதே மாதிரி ஈரோட்டில் நிறைய ஹார்ஸ் லவர்ஸ் இருக்காங்க, நல்ல இந்தியன் ப்ரீட்ஸ் வச்சுருக்காங்க. நல்லா அவங்க தனியாக அவங்க ஒரு ஸ்டைலாக வெஸ்டர்ன் டைப் ஆஃபில் ஓட்டி பழகியிருக்காங்க. பட் இன்னும் நிறையா வரணும். இப்போ நம்ம ஈரோட்டில் ஆரம்பித்ததுக்கு நம்ம ப்ரொஃபஷ்னலாக ஈக்விஸ்டேரியன் ஸ்போர்ட்ஸுன்றது நிறையா இருக்குது. அதில் 2 ஸ்போர்ட் வந்து ஒலிம்பிக் வரைக்கும் இருக்கும். நம்ம அந்த 2 ஸ்போர்ட்டை டார்கெட் பண்ணியிருக்கு. ஷோ ஜம்பிங் ஒன்று, ட்ரெஸ்ஸாஜ் ஒன்று. இதுக்கு அவ்வளோ என்கொயரிஸ் இருக்குது, நிறைய என்கொயரிஸ் இருக்குது. ஏன்னா ஹார்சஸோட ஷார்ட்டேஜ்னாலையும் ட்ரைனர்ஸ் இப்போ இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணதுனால நம்ம அட்மிஷன் கம்மியாக ஓரளவுக்கு எடுத்துகிட்டு இருக்கு. இப்போ செகண்ட் கிரவுண்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அவ்வளோ வாண்டட் இருக்குது. நிறைய பேர் வந்து பார்த்தா தெரியும், அவ்வளோ குழந்தைகள் ஈகராக 3.5 வயசு குழந்தையெல்லாம் வந்து கேட்குறாங்க. ஆக்சுவலாக 3.5 வயசில் அவர் முன்னாடி அந்த அண்ணா சொன்ன மாதிரி 59 இயர்ஸ் லேடியெல்லாம் வந்து ஓட்டுற கற்றுக்குறாங்க. ஏர்லி மார்னிங் வர்றாங்க. சில 2 குழந்தைய இருக்கிற அம்மா, ஒன்று வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க, ஒரு குழந்தை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்குது, 2வது குழந்தை இப்போ 2.5 வயசு. அவங்க அந்த குழந்தை எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி வந்துடுறாங்க. 4:30 வந்து ஓட்டிட்டு 6 o'clock போய் சாப்பாடு, ஃபுட் ப்ரிப்பரேஷன் அந்த ஸ்கூலுக்கு ரெடி பண்ணணும். 2 குழந்தைய வச்சுருக்கேன்னு சும்மாவும் அந்த இதுக்கு அப்படி வர்றாங்க. அவ்வளோ ஈகர், நிறைய என்கொயரிஸு. நல்லா இருக்குது இந்த ஸ்போர்ட் போய் ரீச் ஆகணும். ஏன்னா அது எலைட்டாக இருந்த ஸ்போர்ட்ஸ் நிறைய பேர் வர நிறைய ஹார்சஸ் அவங்க வாங்க நீங்கள் ஓனாக ஹார்ஸ் வச்சு நீங்கள் தனியாக ஓட்டி பழகிறப்போ அதோட ஸ்போர்ட்டோட ரேட்டு, அதோட எக்ஸ்பென்ஸ் இது எல்லாமே கம்மியாகும். ஆனால் இப்போ ஈரோட்டில் அவ்வளோ என்கொயரிஸ், அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அவ்வளோ வந்து பார்க்குறப்ப அத்தனை குழந்தைங்க வந்து அந்த குதிரையோட பாண்ட் ஆகிறப்போ அடுத்த ஜென்ரேஷன் நல்லா மாறிட்டு இருக்குன்ற இது ஸ்போர்ட்ஸை விட அவங்க பர்சனாலிட்டி, அவங்க அத்லெட்டை உடம்புக்கு கொடுக்குறதும் ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்காக வளர்ந்துட்டு இருக்கிறத பார்க்குறதுக்கு எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நல்லா இருக்குது. ஈரோட்டில் நல்ல என்கொயரிஸ் இருக்குது. தேங்க்யூ. ஸோ இப்போ ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருமே ஜிம் தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஜிம் அப்படின்னு போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா லாங் ரன்னில் இருக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ ஷார்ட் பீரியட்லேயே வந்து அது கட் பண்ணிடுறாங்க. அது எதனால சார்? சிம்பிளான விஷயம் தாங்க. ஒரு இலக்கில்லாத அன்பை எய்தவன் வந்துட்டு அந்த இலக்கு வந்துட்டு போய் அடையாது. அது ஒரு உதாரணம். அந்த மாதிரி வந்துட்டு சும்மா எல்லாருமே வந்துட்டு இன்றைக்கி ஒரு படம் பார்த்துட்டு உடனே அதில் ஒரு ஹீரோ இருப்பார், அந்த ஹீரோ வந்துட்டு ஒரு ஃபைட் சீனில் அந்த மாதிரி வந்துட்டு பார்த்துட்டு போவாங்க. உடனே நைட் இருந்து அடுத்த நாள் காலையில் உடனே என்ன ஆயிடுவாங்க நம்ம மக்கள், உடனே ஜிம்முக்கு போகணும். ஒரு இதாக கோல் இல்லாமல் பண்ணுறது தான் இதுக்கு மெயின் ரீசன். கோல் இல்லாமல் வந்துட்டு நீங்கள் எதை பண்ணினாலுமே வந்துட்டு அது லாங் ஸ்டாண்டர்டாக இருக்காது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜிம்மில் போனோடனே வந்துட்டு நீங்கள் அந்த நம்ம மேலே இதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த சீனியர்ஸ் பண்ணுற ஒர்க் அவுட்டை பார்த்துட்டு கீழே இருக்கிற நமக்கு புதுசாக ஜாயின் பண்ணவங்க யார், அதை ஈகோ செட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா எடுத்தோடனே வந்துட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு ட்ரெயினர் சொல்கிறது கேட்காம யூடியூப் நாலேஜில் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா அது ஒரு இன்ஜுரி ஆகி அதனாலேயே ஸ்டாப் ஆகிறது நிறையா இருக்குது. ஸோ இப்போ ஹெல்த் கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போ ஜிம் போய் ட்ரெயின் பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு நிறைய ஹெல்த் லாஸஸ் வந்து இருக்குது. அதில் வந்து நிறைய டெத்ஸ் எல்லாம் வந்து பார்க்க முடியுது. இது எதனாலன்னு சொல்ல முடியுமா சார்? ஸோ அதை சேம் அதே தாங்க. இப்போ என்னென்னா ப்ராப்பராக ஒரு ட்ரெயினரோட அட்வைஸோடு நம்ம எதையுமே பண்ணணுங்க. இப்போ எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே, இப்போ இங்கே வந்திருக்கக்கூடிய எந்த ஸ்போர்ட்ஸாக இருந்தாலுமே எல்லாருமே இதில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய வந்துட்டு ஒரு அதில் அனுபவம் மிக்கவங்க. ஸோ அவங்களோட நாலேஜோடு நம்ம வந்துட்டு பண்ணோம்னா நம்மளுக்கு எந்த ஒரு இழப்புகளுமே இருக்காது. ஸோ அவங்களா ஒன்று சூஸ் பண்ணி அவங்களா ஒன்று பண்ணுறப்ப தான் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு இன்ஜுரிஸு இதை
இதை பொறுத்த வரைக்கும் இந்த டெத்து அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி வந்துட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா ஜிம்மில் அது அந்த மாதிரி இல்லைங்க. இது என்னென்னா ஒரு ட்ரெயினரோட ஃபாலோஅப்ஸ் இல்லாமல் அவங்களா தனக்கு தேவையில்லாத வந்துட்டு ஒரு அவங்க ஹெல்த் இஷ்யூ நார்மலாகவே இருக்கும். அவங்களுக்கு தேவையில்லாத சப்ளிமெண்ட்ஸ் இப்போ ஜிம்முக்கு போனால் ப்ரோட்டீன் எடுத்தால் நம்ம பாடி வந்துட்டு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு எடுப்பாங்க. அவருக்கு வந்துட்டு சுகர் இருக்கா இல்லை ப்ரெஷர் இருக்கா இதெல்லாம் வந்துட்டு யாரும் நோட் பண்ண மாட்டாங்க. எடுத்தோடனே வந்துட்டு நம்ம ஒன்றா டயட் இருக்கணும். அதுவும் இல்லாத பார்த்திங்கன்னா வந்துட்டு ஃபோக்கஸ் இல்லாத டயட்டுங்க. எடுத்தோடனே வந்துட்டு அவங்க ஒபிசிட்டியாக இருப்பாங்க. ஆனால் உள்ளே இருக்கிற ஆர்கான்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு என்ன மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, அவங்களுக்கு வந்துட்டு எல்டிஎல் இருக்கா, ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் இருக்கா, இல்லை யூரிக் ஆசிட் இருக்கா, இந்த மாதிரி வந்துட்டு எந்த ஒரு தைராய்டு இருக்கா, இந்த எந்த செக்கப்புமே இல்லாமல் காமனான ஒரு டயட் இருப்பாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே வந்துட்டு சப்பாத்தி சாப்பிட்ணுமாங்க, ஓட்ஸ் சாப்பிட்ணுமாங்க, இதனால் வந்துட்டு வெயிட் லாஸ் ஆகணுமா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்ன ஆகுனா அவங்களுக்கு ஒரு சுகர் பேஷண்ட் அப்படின்னா காமனாகவே வந்துட்டு அவங்களுக்கு ஒரு கார்ப்ஸ் இல்லைன்னா வந்துட்டு அவங்களால வந்துட்டு நார்மலாக இருக்க முடியாதுங்க. கை காலில் நடுக்க வந்துடும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, வெயிட் லாஸ்க்கும் இதுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம வெயிட் லாஸ் பண்ணுன்னு சொல்லி இருக்க ஒரு ட்ரெயினர்கிட்ட வந்துட்டு நம்ம இதை பேசி இது எந்த மாதிரி நம்ம கொண்டு வரணும். நான் அதுக்கு தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஒரு சர்டிஃபிகேட் ட்ரெயினரை வச்சு நம்ம இதெல்லாம் பண்ணோம்னா நம்ம பாடியில் நம்ம உடம்புக்கு தேவையான என்ன எடுக்கணுமோ எடுத்துகிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா இந்த மாதிரி இழப்புகள் நம்ம தடுக்கும். ஓகே, நான் இந்த ஃபுட் ஹேபிட்ஸ் பற்றி கேட்கலான்ட்டே இருந்தேன். இப்போது நிறைய நியூட்ரிஷன்ஸ் வந்து இருக்காங்க இது ஃபுட்டு ஹேபிட்ஸ் இது பண்ணுறதுக்காகவே. ஸோ நீங்கள் ஜிம் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் ஜிம் ட்ரெயினர் வந்து அது அட்வைஸ் கொடுப்பாங்களா இல்லை நியூட்ரிஷனிஸ்ட்டை நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்களா சார்? இல்லை, காமனான வந்துட்டு ஒரு ட்ரெயினர் இருந்தாங்கன்னா வந்துட்டு நார்மலாக நீங்கள் ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு நார்மலாக வந்துட்டு ஹெல்த்தியான ஃபுட்ஸ் என்ன சாப்பிடணுமோ அதை வந்துட்டு ட்ரெயினர்ஸ் கொடுப்பாங்கங்க. ப்ராப்பராக உங்கள் பாடிக்கு தேவையான கேலரிஸ் வந்துட்டு எவ்வளோ வேணும், உங்களோட கேலரிஸ் வந்துட்டு எவ்வளோ இருக்கணும், அதே மாதிரி உங்கள் ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குது, உங்களோட ரிப்போர்ட் வந்துட்டு உங்கள் பிளட் டெஸ்ட்டு இந்த ரிப்போர்ட்லாம் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கணும். அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக நியூட்ரிஷன் தாங்க உங்களுக்கு கொடுக்க முடியும். ஓகே, ஸோ நீங்கள் உங்களோட இன்ட்ரடக்ஷனில் வந்து அந்த பாடி பில்டிங் பற்றி சொன்னீங்க இல்லைங்களா? ஸோ அதை பற்றி நம்ம நேர்களுக்காக சொல்ல முடியுமா? இப்போ பிகினர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் எப்படி ட்ரெயின் பண்ணுவீங்க? ஆக்சுவலி வந்துட்டு என்னென்னா இங்கே நிறையா ஸ்போர்ட்ஸ் பார்த்தோம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்கிறதுலே ரொம்ப காஸ்ட்லியான கேம்னு பார்த்தீங்கன்னா பாடி பில்டிங் மட்டும்தான். ஏன் அப்படி நான் சொல்ல வரேன் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டில் எந்த அளவுக்கு வந்துட்டு புரதம் இருக்குங்கிறத பார்த்து சாப்பிடணும். அந்த பாடிக்கு உண்டான வெயிட்டுக்கு தகுந்த 2 மடங்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ப்ரோட்டீன் இன்டேக் பண்ணணும். ஸோ அப்படி சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு நாளும் வந்துட்டு அதுக்கு காஸ்ட் வைஸ் மினிமம் வந்துட்டு ஒரு 500லேருந்து 1000 ரூபீஸ் வரைக்கும் உங்களுக்கு செலவாகுங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணுறப்ப பிகினர்ஸ் எல்லாமே என்ன பண்ணணும் அப்படின்னா எடுத்தோடனே வந்துட்டு நம்ம சப்ளிமெண்ட்ஸு இல்லைன்னா வந்துட்டு வேறு மாதிரி வந்துட்டு ஒரு மருந்துகளோ வேறு மாதிரி எதோ யூஸ் பண்ணாமல் நம்மளோட ட்ரெயினர் எந்த மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு கொடுக்குறாங்க, எதை வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறது வந்துட்டு ட்ரெயினர் அட்வைஸோடு பண்ணாங்க அப்படின்னா ப்ராப்பராகவே வந்துட்டு நம்ம இதை பிகினர்ஸ் வந்துட்டு பண்ணலாங்க. சார், உங்களோட இந்த வஜ்ரம் வாரியர் சிலம்பம் இந்த அகாடமியில் என்ன மாதிரியான கலைகள், பாரம்பரிய கலைகள் வந்து சொல்லிக் கொடுக்குறீங்க? ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கா? என்ன மாதிரியான ஏஜ் குரூப்லேருந்து இது ஸ்டார்ட் பண்ணலாம் சார்? நாங்கள் 3-3.5 வயசுலேருந்தே குழந்தைங்க வந்துடுறாங்க. அந்த அதிகாலையில் எந்திரிச்சு வர்றதுனால அவங்களுக்கு அந்த காலையில் எந்திரிக்கக்கூடிய பழக்கம் அவங்களுக்கு வந்துடுதுங்க. ஏன்னா நேரத்தில் அவங்க எந்திரிச்சா தான் படிப்பு இது பண்ண முடியுங்க. அதனால் அவங்க காலையில் நேரத்தில் வந்துடுறாங்க. 3.5 வயசுலேருந்தே பேரண்ட்ஸ் கொண்டு வந்து சேர்த்துடுறாங்க. அந்த பேரண்ட்ஸுக்கும் வந்து கூட நின்று பார்க்குறப்போ அடுத்த குழந்தைங்களையும் கொண்டாந்து சேர்த்தலாம், இந்த தற்காப்பு கலைகளை சேர்த்தலாம் அப்படின்ட்டுருக்காங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா இதில் வந்து கத்தி, சுருள்வாள், ஈட்டி, இன்னும் ஏகப்பட்ட ஆயுதங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா வளரி அப்படின்னு சொல்லி இப்போ வந்த ஒரு படங்களுக்கு கூட வளரி வந்து நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துருக்குறோங்க. வளரி இந்த மாதிரி எண்ணற்ற ஆயுதங்கள், ஏகப்பட்ட ஆயுதங்களுக்கு இருக்குது. கையில் கிடைக்கக்கூடிய சிறு கம்பை கூட வச்சு அவங்களுக்கு நாங்கள் சொல்லித்தரோம். அதனால் இந்த பாரம்பரிய கலைகளில் வந்து நமக்கு இதுதான் இல்லை, நம்ம எப்படி வேணாலும் அவங்கள வந்து தயார் பண்ணி ஒரு தன்னம்பிக்கையோடு அவங்க அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு நம்ம ரொம்ப உதவியாக இருக்குங்க இந்த கலையை வந்துங்க 3.5 வயசுலேருந்து எங்கிட்ட 65 வயசில் இருக்கிறவங்க கூட வந்து கற்றுக்குறாங்க. இந்த கலை வந்துங்க லிமிட்டு கிடையாது. இந்த ஒரு 2 வருஷம் தான் விளையாடணும், 3 வருஷம் தான் விளையாடணும் அப்படின்னு கிடையாதுங்க. பார்த்திங்கன்னா அவங்க வர்றவங்க எங்கிட்ட 15 வருஷம் வர்றவங்கலாம் வந்து இந்த கலையை கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அந்த காலையில் நேரத்தில் வந்துட்டு போகிறாங்க, அவங்க வேலைக்கு போகிறதும் சரி, வேறு எந்த ஒரு ஒர்க் பண்ணுறதும் சரி, இங்கே வந்துட்டு போனால் அவங்களுக்கு புத்துணர்ச்சியோடு வேலை செய்கிறாங்க. அந்த நல்லவங்க 4 பேர் இந்த ட்ரைனிங்கில் வந்து தற்காப்பு கலையில் இருக்கிற மற்றவங்களோடு சேர்ந்து நாம் பண்ணுறப்போ அவங்களுக்கு அதிக நம்பிக்கை வருது. அதனால் அவங்க எந்த ஒரு போதை பழக்கத்துக்கோ தீய இதுக்கோ 99% இந்த கலையில் இருக்கிறவங்க வேறு எதுக்குமே போகாத நல்ல வழியில் அவங்க வாழ்க்கையை அமைச்சுக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து ரைஃபிள் ஷூட்டிங்கை வந்து கற்றுக்குறாங்க அப்படின்னா இப்போ ஒலிம்பிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அவங்களுக்கு பாசிபிளாக இருக்கா சார்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஈரோடு மக்கள் வந்து ரைஃபிள் ஷூட்டிங் இதை வந்து கற்றுக்குறாங்க அப்படின்னா இந்த ஒலிம்பிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்கும்? ஒலிம்பிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாருக்குமே உண்டுங்க. ஏஜ் கேட்டகரி இதே கிடையாது. ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா 55 இயர்ஸில் கூட ஒலிம்பிக்ஸில் வந்து மெடல் வின் பண்ணவங்க இருக்காங்க.
அதுவும் இல்லாமல் இப்போது நான் வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணது ரொம்ப லேட். ஏன்னா என்னுடைய ஃபேமிலி, என்னுடைய ஃபாதர் மதர் அவங்களுக்குலாம் ஸ்போர்ட் பற்றி எதுவுமே தெரியாது. ஸோ நானாக தான் சின்ன வயசுலேருந்தே ஒரு இன்ட்ரெஸ்ட் இந்த பிஸ்டல் கன்ஸ் மேலே. ஸோ அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்லாம் டிஸ்ட்ரிக்ட் லெவல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல் இல்லை. ஏன்னா ஸ்கோர்ஸோடைய லெவல் வந்து ரொம்பவே அதிகமாகிடுச்சு. மினிமம் குவாலிஃபிகேஷன் ஸ்கோர்னு சொல்லுவாங்க, MQSன்னு. அது அதிகமானதுனால இப்போ டிஸ்ட்ரிக்ட் வந்து இப்போ கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ஸ்டேட் சாம்பியன்ஷிப்பில் இருந்து ஒரு தமிழ்நாடு ஸ்டேட் சாம்பியன்ஷிப், அதுக்கப்புறம் சவுத் இந்தியா ஜோனல்ஸ், அதுக்கப்புறம் ப்ரீ நேஷ்னல்ஸ், நேஷ்னல் லெவல், அப்புறம் நேஷ்னல் செலெக்ஷன் ட்ரையல்ஸ். அந்த நேஷ்னல் செலெக்ஷன் ட்ரையல்ஸ் இருந்து தான் ஒரு ஷூட்டர் வந்து டீமுக்கு செலக்ட் ஆவாங்க. அங்கேருந்து இன்டர்நேஷ்னல் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்ஸ், வேர்ல்ட் கப்ஸ், ஏஷியன் சாம்பியன்ஷிப்ஸ், ஏஷியன் கேம்ஸ், காமன்வெல்த் கேம்ஸ், அதுக்கப்புறமா அந்த ஒலிம்பிக் அந்த சப்போஸ் 2028 லாஸ் ஏஞ்சல்ஸில் வரப்போகுது இப்போ ஒலிம்பிக்ஸ். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வேர்ல்ட் கப்ஸ் வரும். அதில் கோட்டா ஓப்பன் பண்ணுவாங்க, வேர்ல்ட் கப் கோட்டான்னு சொல்லிட்டு. அந்த கோட்டாவில் நீங்கள் வின் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு ஷூட்டர் ஒரு அத்லீட் வந்து இஸ் எலிஜிபிள் டு பார்ட்டிசிபேட் இன் த ஒலிம்பிக். இது வந்து பார்க்க ரொம்ப லிஸ்ட்டு பெருசாக இருந்தாலும் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக யார் வேணாலும் ஜெயிக்கலாம். ஹார்ஸ் ரைடிங் பொறுத்த வரைக்கும் ட்ரைனிங் வந்து எப்படி இருக்கும் சார்? ஹார்டாக இருக்குமா இல்லை எப்படி இருக்கும் சார் ட்ரைனிங்? ஹார்ஸ் ரைடிங் ஏன்னா யூ ஆர் கோயிங் டு கண்ட்ரோல் ஆஃப்டன் அனிமல். அதனால் அதுக்கு பேலன்ஸிங் எதனா சொல்லுவாங்க 30% ஆன் த ஹார்ஸ் பேக், 70% ஆன் த ஃப்ளோர் அண்ட் நியூட்ரிஷன் சொல்லுவாங்க. நம்ம எந்த அளவுக்கு ஃபுட்டு நான் எடுத்துக்கிறேன், எந்த அளவுக்கு மேலே உட்கார்றதுக்கு பேலன்ஸுக்கு நான் எந்த அளவுக்கு நான் கீழே ட்ரைனிங் எடுத்துக்கிறேன். மேலே மட்டும் ஓட்டி பழக முடியாது. ஏன்னா நிறைய அதுக்குன்னு ஈக்குஸ்டேரியன் எக்ஸசைஸ்ன்னு நிறைய இருக்குது. ஒவ்வொரு எக்ஸசைஸ் ஏன்னா பாடி வந்து ஒரு பேட்டர்ன். அந்த போஸ்டர் 3 பாயிண்ட் பொசிஷனில் நான் உட்காரணும்னா அந்த போஸ்டர் எடுத்தோன்னே வரவே வராது. கால் இப்படி போயிட்டு இருக்கு, இப்படி வந்துட்டு இருக்கும். அந்த போஸ்டர் வர வைக்கிறதுக்கு நிறைய எக்ஸசைஸ் இருக்குது. ஏன்னா பாடி வந்து ஒரு பேட்டர்ன். ஒரு காலை இப்படி திருப்போன்னா திருப்ப முடியாது. திருப்பி இப்படி கரெக்டாக உட்காருங்க, ஹீல் டவுன் பண்ணி உட்காருங்கன்னா உட்கார முடியாது, அது விடாது. ஏன்னா இங்கிருந்து நம்ம லூஸ் பண்ணிவிட்டு அப்டக்டர்ஸ் ரிலீஸ் பண்ணணும், ஃப்ளெக்ஷனு, பெல்விக்கு, இது மாதிரி அதுக்கு ஒரு பர்டிகுலர் எக்ஸசைஸ் இருக்குது. அந்த எக்ஸசைஸு இனிஷியலாக ஹார்டாக இருக்கும். ஏன்னா ஸ்டார்டிங் டைமில் வந்து பேலன்ஸ் மேலே உட்காரவே முடியாது. இந்த ப்ரோக்ராம், இந்த EFI எல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஹார்ஸோட சேஃப்டி, ஹார்ஸ் வெல்ஃபேர். நம்ம ஹார்ஸை நம்ம எடுத்து நம்ம பர்பஸுக்காக யூஸ் பண்ணுறோம். அந்த ஹார்ஸ் சேஃப்டி ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ், ரைடர் சேஃப்டி ரெண்டாவது. இந்த ரெண்டுக்கும் மெயின் என்னென்னா அவன் பேலன்ஸாக இருக்கணும். ஹார்ஸ் மேலே நான் ஒரு சைடு தொங்கிட்டு இருக்கிறேன், எனக்கு ஒரு சைடு வீக்காக இருக்கும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து ரைட் சைடு யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ரைட் சைடு ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் லெஃப்ட் சைடு ஃபாலோ ஆவாங்க. நம்ம மேலே முதுகில் யாராவது உட்காந்து லைட்ஸ் ஒரு சைடு தொங்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? ஒரு வெயிட்டு நம்ம மேலே வைக்கிறோம், ஏதோ ஒரு வெயிட் மேலே வைக்கிற ஒரு மணல் மூட்டை, அது லைட்டாக அப்படி ஒரு சைடு போயிட்டே இருந்தால் நம்மளுக்கு எப்படி இருக்கும்? ஹார்ஸுக்கும் இன்ஜுரி ஆயிரும், நம்மளுக்கு அந்த டிரான்சிஷன் கிடைக்காது. அதனால் அந்த பேலன்சிங்க்கு ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணும். பேலன்சிங் ஸ்டார்டிங் கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆல்வேஸ் பிகினிங் இஸ் ஹார்டஸ்ட். பிகினிங் இது கஷ்டம். பட் அந்த ஸ்லோ ப்ராசஸ் தான். இட்ஸ் அ ஃபன். அந்த ஹார்ஸ் ரைடிங் வந்து ரொம்ப ஃபன். நல்ல அக்ரியேஷனல் ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப இருக்கும். ஆனால் ஸ்லோ ப்ராசஸ். எடுத்தோன்னே வந்து இது பண்ணோன்னா ஈஸியாக கற்றுக்கிறதுக்கு ஒன்று 24 டேஸ் தான். எப்படி கார் போய் கற்றுக்கிறதுனா டிரைவிங் ஸ்கூலில் சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் ப்ராக்டிஸிங்கிறது இருக்குது. அதே மாதிரி இது மேலே உட்காரணும், நம்ம கீழே விழுந்துடக்கூடாது. அந்த பேலன்சிங் எப்போ வருது, 2 சீட் போன் எப்போ ஸ்டெடி ஆகுதோ அது வரைக்கும் ஒவ்வொரு இண்டிவிஜுவலை பொறுத்து. ஒருத்தர் சீக்கிரம் கற்றுக்குவாங்க, 3 மந்த்ஸில் நல்லா இதை கற்றுக்க முடியும். ஒருத்தரோட பாடி ஃபோக்கஸ் அப்படி இருக்காது, அவங்களால பேலன்ஸ் பண்ண முடியாது. ஒரு சீட் போன் அதெல்லாம் ஸ்டெடி பண்ணினதுக்கப்புறம் தான் நாம் புஷ்ஷே பண்ணுறது கிடையாது. பேரண்ட்ஸ்கிட்டே ஃபஸ்ட்டே சொல்லிவிடுவோம், இவ்வளோ டைம் எடுக்கும், ஸ்லோவாக கற்றுக்கணும். ஏன்னா இது கொஞ்சம் டேஞ்சரஸான ஒரு ஸ்போர்ட்டு தான். அதனால் ரிஸ்கி ஸ்போர்ட்ஸு. இதுக்கு ப்ரிவென்டிவ் மெஷர்ஸு, என் பேலன்ஸ் எப்படி இருக்கணுமோ அந்த சேஃப்டி கன்சர்ன் பிரகாரம் போனோம்னா அதெல்லாம் இன்ஜுரியை ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். அதனால தான் அலோவே பண்ணியிருக்காங்க ஒலிம்பிக்ஸில். எப்பவுமே நீங்கள் மெடிசன் எடுத்துட்டாலும் சரி, எவ்வளோ பெனிஃபிட்ஸ்ன்னு தான். நம்மளுக்கு எந்த பேராசிட்டமால் சாப்பிட்டா கூட சைடு எஃபெக்ட் இருக்கும். பட் அந்த சைடு எஃபெக்டை விட பெனிஃபிட்ஸ் என்ன, அதை மட்டும்தான் பார்க்கணும். இதில் வந்து அந்த பெனிஃபிட்ஸ் எப்படி வரணும்னா ஸ்லோ அண்ட் ஸ்டடி. கொஞ்சம் ஹார்ட் கேம், ஏன்னா ஆஃப்டர் அனிமல்ஸ். அது இல்லாமல் இது வந்து ப்ரே அனிமல், ப்ரிடேட்டர் கிடையாது. ப்ரே அனிமல்னா வேட்டையாடப்படுவது. இதுகெல்லாம் ஒரு குரூப்பாக ஒரு காட்டுக்குள்ளே சுற்றிட்டு இருந்த வேட்டையாடப்படுவது. அதுக்கு எல்லாமே எதிரி. யாரை பார்த்தாலும் அது சர்வைவலுக்காக ஓடுறதுக்கு பார்க்கும், இல்லை உதைக்கிறதுக்கு பார்க்கும், தப்பிக்கிறதுக்கு தான் பார்க்கும், உஷாராக இருக்கும். புது கலர் கூட அதுக்கு எதிரி, புது சவுண்ட் அதுக்கு எதிரி. ஒவ்வொரு நாளும் புதுசாக இருக்கிற ஒரு அனிமலை ஹேண்டில் பண்ண போகிறோம் நம்ம. அது ப்ரே அனிமல்ஸ். அதுக்கு அதோட பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம ஹார்ஸ் ரைடிங் கிளப்பில் அவங்க பேசிக்ஸ், ஹார்ஸ்மேன்ஷிப்பு, ஹார்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணும், சேஃப்டி மெஷர்ஸ் என்ன, க்ரூமிங் என்ன, எல்லாம் பொறுமையாக கற்றுக்குறாங்க. அதனால் எப்பவுமே எல்லா ஸ்போர்ட்டுமே பிகினிங் இஸ் ஹார்டஸ்ட். ஆனால் கற்றுக்க அதோட ப்ளஸர் என்ஜாய் பண்ணுறப்போ போக மாட்டாங்க.
1 ஹவர் இருந்துட்டு போகிறேன்னு தான் சொல்லுவாங்க. பேரண்ட்ஸ் வந்தால் கூட போகிறதில்ல, இங்கே தான் இருப்பாங்க அங்கே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம். ஸோ நம்ம ஈரோடு பொறுத்த வரைக்கும் இப்போ ஃபிசிக்கல் ஃபிட்னஸில் வந்து ஜிம்மை தவிர வேறு என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது சார்? மேடம் நார்மலாகவே வந்துட்டு இப்போ ஜிம்மை தவிர ஜிம்மிலேயே வந்துட்டு நிறைய கார்டியோ, இப்போ பார்த்தீங்கன்னா ஜிம்மில் வந்துட்டு பாடி பில்டிங் ஃபோக்கஸ் பண்ணுறது மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இதுவே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஓரளவுக்கு ஒரு சீனியர் சிட்டிசன் இப்போ என்ன மாதிரி ஒரு 45+ இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களோட வெயிட் ஃபோக்கஸ் பண்ணி இப்போ நார்மலாக முக்கியமாக லேடிஸுங்க, நான் அடிக்கடி சொல்லுவேன், என்னோட ரீல்ஸ்லையும் போட்டிருப்பேன் நான், 40 வயசுக்கு மேலே கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ஜிம்முக்கு கண்டிப்பாக போயே ஆகணுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா சீக்கிரமே வந்துட்டு உங்களோட கை கால் வலிக்கு உண்டான அந்த ஃப்ளூயிட்ஸ் வந்துட்டு பாடியிலேருந்து கம்மியாகிட்டே தான் இருக்கும். ஸோ ஏஜ் ஆக ஆக அந்த ஏஜோட எஃபெக்ட் வந்துட்டு நம்ம உடம்புல வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்னிங்கிறது நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ வந்துட்டு நம்ம ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக நம்ம பண்ணி நம்ம பாடியை வந்துட்டு கண்ட்ரோலாக வச்சுக்கிறோமோ அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடம்புல எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் நம்ம பார்த்துக்கலாங்க. ஸோ அதனால் வந்துட்டு எப்போவுமே எபவ் 40க்கு மேலே இருக்கிற எல்லா பீப்புளுமே முடிஞ்ச வரைக்கும் அவங்களோட டே ஒர்க் என்னவோ காலையில் எழுந்திரிச்சு அவங்க ஒரு 3 வேளை சாப்பிட்டு ஆஃபீஸ் போயிட்டு வந்து தூங்குற மாதிரி அந்த 1 ஹவருங்கிறது அந்த ஜிம்முக்காக ஒதுக்குனாங்கன்னா உண்மையாலுமே வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். இப்போ சிலம்பம் இது வந்து எல்லாருமே வந்து பழகிக்கிறாங்க. நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க வளரி அப்படிங்கிற ஒரு இது, ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? வளரி அப்படிங்கிறது பழைய காலத்து ஆயுதங்க. அது போய் தாக்குனா தாக்கிட்டு திரும்பி வர்றது, தாக்கிட்டு திரும்பி வர்ற ஒரு ஆயுதம். அது பார்த்திங்கன்னா அது வேலுநாச்சியார் படையில் இருந்த சின்ன மருது பெரிய மருது அப்படிங்கிறவங்க அவங்க யூஸ் பண்ணுன்னு தான் சொல்கிறாங்க. இது வரலாற்று இது மூலம் எடுத்ததுங்க. இந்த வளரியை வந்து நான் வந்து வெளியில் இலங்கையில் போய் நான் கற்றுக்கிட்டு வந்தேங்க. இந்த வளரி வந்துங்க குறி வச்சு ஒரு எதிராளியை தாக்கும்போது போய் எதிராளியை தாக்குலைன்னா திரும்பி வரும். திரும்பி வர்றப்போ நாம் ஒரு கேடயத்தில் தடுத்து எடுத்து யூஸ் பண்ணுறது. அந்த காலத்தில் அப்படி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா கையில் பிடிக்க முடியாது, ஏன்னா அதனோட முனைகள்லாம் கூர்மையாக இருக்கும், அதில் விஷம் தடவி இருக்கும், அதனால் கையில் பிடிக்க முடியாதுங்க. போயிட்டு தாக்கலினா மட்டும்தான் திரும்பி வரும். வந்து கேடயத்தில் தடுத்து எடுத்து மறுபடியும் யூஸ் பண்ணுவாங்க. அது ஒன்றுங்க. அப்புறம் ஊதுகொல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா மன்னர் காலத்திலேருந்தே அது இருக்குதுங்க. அந்த கலைகள்லாம் இப்படி நம்ம கற்றுக்காத இருக்கிறதுனால எல்லா கலைகளும் ஒவ்வொன்றா மறைஞ்சு போச்சுங்க. ஏன்னா கலைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்காத எல்லா கலைகளும் ஒவ்வொன்றா மறைஞ்சு போச்சு. இப்போ அந்த கலைகளை நாம்ளே பார்க்குறப்போ பழைய காலத்து கலைகள் வந்து இப்போ புதுசாக நம்ம பார்க்குற மாதிரி இருக்குது. ஓ இப்படியா அப்படின்னு கேட்குறாங்க. அதனால் இதில் வந்து இந்த கலைகளை வந்து நம்ம காப்பாற்றுறத விட எல்லாரும் வந்து கற்றுக்கிட்டாங்கன்னா இதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம ஈரோட்டில் வந்து நீங்கள் நிறைய பீப்புளை வந்து ட்ரெயின் பண்ணியிருப்பீங்க, நிறைய ஸ்போர்ட்ஸ் பர்சனை வந்து உருவாக்கியிருப்பீங்க. ஸோ இந்த ட்ரைனிங் மூலியமாக ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்ல முடியுமா? ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனோட எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா சார்? என்னோட ஸ்டூடெண்ட் விபின்னு சொல்லிட்டு கேபிஆர் காலேஜ் ஆர்ட்ஸ் காலேஜில் படிச்சுட்டு இருக்கார் கோயம்புத்தூரில். ஸோ அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அவருக்கு ஷூட்டிங் நாலேஜ்ன்றது பெருசாக இல்லை. 25 மீட்டர்ஸ் ஈவெண்ட்ஸ் இதில் மொத்தம் 3 கேட்டகரி இருக்குது. 10 மீட்டர்ஸ், 25 மீட்டர்ஸ், அதில் வந்து 4 கேட்டகரி. 25 மீட்டர்ஸில் ஸ்டாண்டர்ட் பிஸ்டல், சென்டர் ஃபயர் பிஸ்டல், அப்புறம் 25 மீட்டர் ரேபிட் ஃபயர் பிஸ்டல், அப்புறம் 25 மீட்டர் ஸ்போர்ட்ஸ் பிஸ்டல், அப்புறம் 50 மீட்டர்ஸ் அது ஃப்ரீ பிஸ்டல். ஸோ இதில் வந்து குறிப்பாக ஸ்போர்ட்ஸ் பிஸ்டல் அது வந்து ஜூனியர்ஸ்க்குனே இருக்கிற ஒரு கேட்டகரி, யூத் சப் யூத் ஜூனியர்ஸ்னே இருக்கிற ஒரு கேட்டகரி. அந்த கேட்டகரியில் வந்து எப்படியாவது ரெனவுன் ஷாட்னா ஒரு குவாலிஃபைடு ஷூட்டர் இந்தியா லெவலில் அது வந்து பார்த்தீங்கன்னா அசோசியேஷன் டெல்லி அசோசியேஷன் நேஷனல் ரைஃபிள் அசோசியேஷன் கொடுக்குற ஒரு சர்டிஃபிகேட். அது வந்து எப்படியாவது வின் பண்ணி அச்சீவ் பண்ணணுன்றது அவரோட எய்ம். ஸோ வரும்போது தயங்கி தான் வந்தார். ஒரு 10-12 செஷன் வந்து பார்த்தீங்கன்னா 25 மீட்டர் ஸ்போர்ட்ஸ் பிஸ்டல் வந்து அவருக்கு நான் ட்ரைனிங் கொடுத்தேன். ரொம்ப கமிட்டட். ஏர்லி மார்னிங் 4 o'clock 4:30 எழுந்து இங்கேருந்து கிளம்பி வருவார். ஒரு 10 to 12 செஷன்ஸ் தான் ரொம்ப நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணார். சொன்ன டெக்னிக்ஸ் எல்லாமே அந்த ப்ராசஸ் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணார். அண்ட் இப்போது ஸ்டேட் சாம்பியன்ஷிப் முடிச்சு ஸ்டேட் சாம்பியன்ஷிப்பில் ஹி ஒன் சில்வர் மெடல். அதுக்கப்புறமா ஜோனல் குவாலிஃபை ஆகிட்டு ஜோனல்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹி ஒன் இண்டிவிஜுவல் பிரான்ஸ் மெடல் 25 மீட்டர் ஸ்போர்ட்ஸ் பிஸ்டல் ஈவெண்ட்டில். அண்ட் நேஷனல்ஸ் போய் காட் த ரெனவுன் ஷாட் சர்டிஃபிகேட். இப்படி இந்த ஒரே வருஷம் தான் ஆக்சுவலாக இந்த ப்ராசஸ் வந்து வின் பண்ணுறதுக்கு அது ஒரே ப்ராசஸ் தான். கமிட்டடாக இருந்தாலே போதும். சம்டைம்ஸ் இது லேட் ஆகும், ஏன்னா வெரி ஷார்ட் டைம் தான் அவர் வந்தது, ஒரு 3 to 4 months தான். ஆனால் அவர் வந்து அச்சீவ் பண்ண முடியும்னு நினச்சி வந்தார் அண்ட் ஹி ஒன் இட். ஸோ இப்போ வந்து ஹார்ஸ் ரைடிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிகினர்ஸ்க்கு எப்படி ட்ரெயின் பண்ணுறீங்களோ அதே மாதிரி நீங்கள் ஹார்ஸஸ்க்கும் ட்ரெயின் பண்ணுவீங்க தானே? இப்போது ஒருத்தர் ரைட் பண்ணுறாங்க அப்படின்னா போத் ஹார்ஸ் அண்ட் அந்த பர்சன் எப்படி நீங்கள் ட்ரைனிங் கொடுப்பீங்க சார்? ட்ரைனிங் வந்து ரெண்டுமே, ஹார்ஸ் ரைடிங்கை பொறுத்த வரைக்கும் ஹார்ஸ் சேஃப்டி முக்கியம், ரைடர் சேஃப்டி முக்கியம். அதே மாதிரி ஹார்ஸும் அத்லட்டாக இருக்கணும், ரைடரும் அத்லட்டாக இருக்கணும். ஒருத்தர் மட்டும் ட்ரெயின் பண்ணி இது, ஏன்னா இது வந்து டீம் ஸ்போர்ட். இந்த ஸ்போர்ட்டே டீம். அவரும் ரைடரும்
ஹார்ஸும் ஒரு டீம். அவங்க 2 பேர்த்துக்குள்ள பாண்ட் ஆகணும், ஹார்ஸும் ட்ரெயினாக இருக்கணும். அதுக்கு தனியாக ஹார்ஸ்மேன்ஷிப்னு தனியாக இருக்கும். ஒவ்வொரு ஹார்ஸும் வெல் ட்ரெயின்டு. நார்மல் ஹார்ஸ் அவங்களுக்கு கொடுக்க முடியாது, வெல் ட்ரெயின். பட் வெல் ட்ரெயினாக இருந்தாலும் அந்த பர்டிகுலர் கியூ கொடுத்தா தான் அது மூவ் ஆகும். பீச்சில் ஓடுற மாதிரி ஏறி உட்காந்தா அது சும்மா அப்படி போயிட்டு வர்றது, அந்த டீசிந்தடைஸ் பண்ணி இருக்கிறது கிடையாது. பர்டிகுலர் கியூ கொடுத்தா இங்கிலீஷ் வே ஆஃப் ரைடிங் நாம் ஃபாலோ பண்ணுறோம். அதுக்கு வந்து நீங்கள் எந்த கண்ட்ரி போனாலும், பெங்களூர் போனாலும் சரி, ஃபாரின் கண்ட்ரி ஏதாவது ஃப்ரான்ஸ் போனாலும், எங்கே போனாலும் இதே மாதிரி ஒரு கியூ. லெக்கில் என்ன கொடுக்குறோமோ இந்த எந்த குதிரை வேணால் போய் ஓட்டலாம். இங்கிலீஷ் வே ஆஃப் ரைடிங்கில் ஈக்குஸ்டேரியன் ஸ்போர்ட்டுக்கு ஒரு கியூ இருக்கும். அதை ஃபஸ்ட்டு நான் ரா ஹார்ஸாக இருக்கும், அந்த ரா ஹார்ஸை டீசென்தடைஸ் பண்ணி அதுக்கு அந்த கியூ கொடுத்து அது மாதிரி போகும். ஆனால் பட் அந்த கியூ கொடுக்குறதுல தான் அந்த ட்ரைனிங் இவங்களும். அதே மாதிரி அதுக்கு டெய்லி எக்ஸசைஸ் இருக்கும். இப்போ ஒரு மராத்தான் ஓடுறாங்க அப்படின்னா எடுத்தோன்னே ஓடிட முடியாது. ஹை ஜம்ப் பண்ணுறாங்க, எடுத்தோன்னே போய் ஹை ஜம்ப் பண்ண முடியாது. அதுக்குன்னு ஒரு ட்ரைனிங் இருக்கும் டெய்லியும். அதுக்கு நான் ஹார்ஸுக்கு தனியாக ட்ரைனிங், ஒவ்வொரு மசிலுக்கு தனியாக ட்ரைனிங் இருக்குது, ஒவ்வொரு மூவ்மெண்ட்டுக்கு தனியாக ட்ரைனிங் இருக்குது. அதே மாதிரி பிஹேவியருக்கு தனியாக ட்ரைனிங் இருக்குது. யாராவது ஹார்ஸ்லேருந்து சட்டைன குழந்தை ஃபால் ஆகுதுன்னா அது கிக் பண்ணிடக்கூடாது, அது பயந்துக்கூடாது. அதுக்கு டீசென்தடைஸ் பண்ணி அதுக்கு, ஏன்னா அதுலேயுமே உதைக்கிறது, கடிக்கிறது, மேலேருந்து உழுகிறதுல தான் இன்ஜுரிஸ். அதுக்கும் நம்ம ட்ரெயின் பண்ணணும். குதிரையும் ட்ரெயின் பண்ணணும், குதிரையும் நல்லா இருக்கணும், ரைடரும் நல்லா இருக்கணும். இதுதான் அந்த ஸ்போர்ட்ஸ் சொல்கிறது, போத் சேஃப்டி. பட் போத்துக்கு ரெண்டு பேருமே அத்லட்டாக இருக்கணும். ஹார்ஸ் அத்லட்டாக இல்லாமல் நம்ம எப்படி ஜெயிக்க முடியாது இல்லைங்க. அதனால் ரெண்டுக்குமே ட்ரைனிங் இருக்குது. அது ப்ராப்பர் ட்ரெயினர்ஸ் இருக்காங்க, சர்டிஃபைட் ட்ரெயினர்ஸ். அவங்க ட்ரெயின் பண்ணி அப்புறம் தான் ஹார்ஸுக்கு இது கொடுக்குறது. அதே மாதிரி எல்லாத்துக்குமே ஹார்ஸுக்கும் ப்ரீ க்ரூமிங் இருக்குது, போஸ்ட் க்ரூமிங் இருக்குது. அதே மாதிரி ரைடர்ஸுக்கு ப்ரீ எக்ஸசைஸ் இருக்குது, வார்ம் அப்ஸ் கம்பல்சரி பண்ணி ஆகணும், 1 hour இருக்குது. அதுக்கப்புறம் போஸ்ட் ரைடிங் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஸ்ட்ரெச்சஸ் அண்ட் வார்ம் டவுன் எக்ஸசைஸ்னு பர்டிகுலராக இருக்கும். அதனால் 2 பேர்த்தையும் எக்ஸசைஸ் பண்ணி தான் பண்ணணும். ஸோ விமனை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபிட்னஸ் அப்படிங்கிறது வந்து எல்லா கேட்டகரி ஆஃப் பீப்புளும் எடுத்துக்கிறாங்களா அப்படிங்கிறது வந்து சந்தேகம் தான். ஸோ விமன் ஃபிட்னஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார்? ஸோ இன்னைக்கு வந்து அந்த அவேர்னஸ் நிறையாவே இருக்குங்க. விமன்ஸ் ஃபிட்னஸ் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இப்போ வந்துட்டு மென்ஸை விடவே வந்துட்டு விமன்ஸ் வந்துட்டு ரொம்ப ஃபோக்கஸ்டாகவே இருக்காங்க. அதையும் தாண்டி என்னென்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு டயட் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு மென்ஸோட வந்துட்டு விமன்ஸ் நல்லாவே ஃபாலோ பண்ணுறாங்க. அதையும் தாண்டி இன்னும் நிறையா வந்துட்டு பெனிஃபிட்ஸ் வந்துட்டு அவங்க எப்படி எந்தெந்த மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படின்னா, அவங்களோட ப்ராப்ளம் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா மெயினாக விமன்ஸ்க்கு வந்துட்டு ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த அப்பர் பாடி வந்துட்டு வெயிட்டு, லோயர் பாடி வெயிட்ஸு, இது எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணக்கூடிய, உள்ளனா வந்துட்டு ஃபேமிலி ஸ்ட்ரெஸ்ஸு, இது எல்லாத்தையுமே வந்துட்டு மெயின்டைன் பண்ணக்கூடியவங்க அவங்க தான். அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு அவங்க ஒரு ட்ரெயினரோட வந்துட்டு கரெக்டான ட்ரெயினரை சூஸ் பண்ணி அவங்க ஃபாலோ பண்ணி அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ்லேருந்து எல்லாமே வந்துட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு அந்த விமன்ஸ் வந்துட்டு லைஃப் லாங் வந்துட்டு ஒரு வீட்டில் வந்துட்டு ஒருத்தர் நல்லா இருக்கணும் அப்படின்னா வந்து அந்த விமன் நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த ஃபேமிலியே நல்லாயிருக்கும். அவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு அந்த ஃபுட்டுலேருந்து எல்லாமே வந்துட்டு பண்ணி கொடுக்குறீங்க அவங்க தான். ஸோ அவங்க வந்துட்டு நல்லா இருந்தால் எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ அவங்களும் இப்போ இந்த அளவுக்கு ஈரோட்டில் வந்துட்டு ரொம்பவுமே ஃபோக்கஸ்டாக தான் இருக்காங்க, நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஜிம் தான் நம்ம மைண்டுக்கு வரும். அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டான்ஸ் கற்றுக்குறாங்க, இப்போ ஜூம்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே நிறைய பேர் வந்து கற்றுக்குறாங்க. ஸோ அதில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் என்ன சார்? ஜிம்மில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் என்ன, அந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் என்ன? இல்லை, சில பேர்த்துக்கு சில இன்ட்ரெஸ்ட்ஸ் இருக்குங்க மேடம். இப்போ என்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ஃபோக்கஸ் பண்ண சொல்லுவேன். அதையும் தாண்டி பாடி பில்டிங் ஃபோக்கஸ் பண்ண சொல்லுவேன். ஜூம்பாங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வந்துட்டு இப்போ ஒரு ஜூம்பாங்கிறது வந்துட்டு சின்ன பசங்கள்லேருந்து வந்துட்டு எபோவ் 60 வரைக்கும் இருக்கிறவங்க கூட வந்துட்டு அந்த ஜூம்பா கற்றுக்குறாங்க. அந்த ஜூம்பா எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட கேலரிஸ், நம்ம எனர்ஜி லெவல் வந்துட்டு எந்த அளவுக்கு இருக்குது, நம்மளோட மெட்டபாலிசம் எந்த லெவலுக்கு பூஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தாண்டி தான். அதில் வந்துட்டு உடம்பு சின்னதாக வெயிட் லாஸாக இருக்காங்க, அவங்க வந்து ரொம்ப ஒபிசிட்டியாக இருக்காங்க தாண்டி அவங்களோட மெட்டபாலிசம் எந்த அளவுக்கு பூஸ்டாக இருக்குது, அவங்களோட டெஸ்டோஸ்டெரோனும் லேடிஸோட ஈஸ்ட்ரோஜெரோன் லெவலும் வந்துட்டு அவங்களோட ஹார்மோன் வந்துட்டு எந்த அளவுக்கு பேலன்ஸ்டாக இருக்க வைக்கிறதுக்கு வந்துட்டு அந்த ஜூம்பா வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நிறைய பீப்புள் வந்து ரொம்ப பிஸி லைஃப் ஸ்டைலை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ எதுக்குமே டைம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் ஓடிட்டு இருக்காங்க. ஸோ பிஸியாக இருக்கவங்களுக்கு ஃபிட்னஸ்குள்ளே வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரியான சஜஷன்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுப்பீங்க சார்? ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பிஸியாக இருக்கிறதையும் தாண்டி என்னென்னா நம்ம நல்லா இருந்தால் தான் வந்துட்டு நம்ம ஃபேமிலியை நம்ம கண்டிப்பாக பார்த்துக்க முடியும். அதெல்லாம் பிஸியாக இருக்கிற பீப்புளுக்கு நான் ஃபஸ்ட்டு சொல்கிறது என்னென்னா, நீங்கள் உங்களை லவ் பண்ணுங்கள், அப்போ தான் உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்களை நீங்கள் வந்துட்டு ரொம்பவுமே பாதுகாக்க முடியும். ஸோ அதனால் வந்துட்டு உங்கள் ஹெல்த்தை வந்துட்டு நீங்கள் ரொம்ப பார்த்துக்கணும். கடைசியில் நம்ம இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் எல்லாருமே வந்துட்டு நம்ம தேடி ஓடுறது ஒரே ஒரு விஷயம், பணம். அந்த பணத்துக்காக வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம லைஃப் பூரா ஓடிட்டே இருக்கோம். திரும்பி பார்த்தோம்னா நம்மளை பார்க்கறதுக்கு ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. நம்ம எல்லாத்தையும் நாம் பார்த்துருப்போம், திரும்பி பார்க்குறப்ப நம்மளை பார்க்கறதுக்கு ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறது என்னென்னா, உங்களை வந்துட்டு ஃபஸ்ட்டு லவ் பண்ணுங்கள், உங்கள் உடம்பை வந்துட்டு ரொம்ப பத்திரமா பார்த்துக்குங்க. நீங்கள் நல்லா இருந்தால் தான் உங்கள் ஃபேமிலி நல்லாயிருக்கும். ஸோ அப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நல்லா உங்கள் பாடியை ஃபிட்டாக வச்சுருந்தால் மட்டும்தான் உங்கள் ஃபேமிலியை நீங்கள் நல்லா பார்த்துக்க முடியும். நீங்கள் அந்த இடத்துல இல்லைன்னா உங்கள் ஃபேமிலியில் உங்கள் இடத்த யாரும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியாது. இந்த சிலம்பம் கலரியை தாண்டி மற்ற எந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அழிஞ்சு போன கலைகள் அப்படின்னா என்னென்ன இருக்குது சார்? அழிஞ்சு போன கலைகள்னு பார்த்தீங்கன்னா
வர்மக்கலைன்னு சொல்லுவாங்க. வர்மக்கலை இப்போ இருக்குதுங்க. தொடு வர்மம், படு வர்மம், நோக்கு வர்மம் அப்படின்னு. அதில் பார்த்தீங்கன்னா இந்த நோக்கு வர்மம் வந்து அழிஞ்சு போச்சுங்க. ஏன்னா நோக்கு வர்மம் இல்லைன்னு சொன்னாங்க. தொடு வர்மம், படு வர்மம். அதாவது தொடு வர்மம் அப்படின்னா அந்த இடத்த பார்த்து நம்ம அடிக்கிறது, படு வர்மம் அப்படின்னா போகிற போக்கில் இடிச்சிட்டு போகிறதுங்க. இதெல்லாம் ஒரு தாக்குதல் முறை தான். அதில் பார்த்தீங்கன்னா இந்த நோக்கு வர்மத்தை இல்லாத பண்ணிட்டாங்க. நோக்கு வர்மம், வளரி, இது ரெண்டையுமே வந்து கற்றுக்காத அப்படியே விட்டு அந்த கலை அழிஞ்சு போச்சுங்க. வளரியை வந்து பிரிட்டிஷ்கான தடை பண்ணிட்டான்னு சொல்கிறாங்க. ஆனால் நோக்கு வர்மம் வந்து நாம் முறையான ஆசிரியர்கிட்ட பயிற்சி எடுக்காதனால அந்த கலையை இப்போ அழிஞ்சு போச்சுங்க. எப்படி வளரி கலை அழிவில் விளிம்பிலிருந்து இப்போ ஒரு சிலர் காப்பாற்றுறாங்களோ அந்த மாதிரி நோக்கு வர்மத்துக்கு இப்போ ரொம்ப டிமாண்டுங்க. ஆளே கிடையாதுங்க. பார்க்க போனால் ஒரு சிலர் தான் இருக்கிறாங்க. இந்த பாரம்பரிய கலைகள்லாம் நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க இல்லைங்க, இதுக்கு வந்து என்ன சார்ஜஸ் வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்க சார்? இந்த பாரம்பரிய கலைகள் ஆரம்பத்தில் எங்களுக்கு லேண்டு ஃப்ரீயாக கொடுத்தாங்க, நாங்கள் சொல்லி கொடுத்துருந்தோம். இப்போ அதிகப்படியான மாணவர்கள் வர்றதுனால நாங்கள் வாடகைக்கு எடுத்து சொல்லி தர வேண்டியதாக இருக்குதுங்க. அதனால் அந்த வாடகைக்கு உண்டான சார்ஜ் மட்டும் ஒரு 300 400 இப்படி மட்டும் வாங்குறோங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா நாங்களும் அதுக்குண்டான உபகரணங்கள்லாம் வாங்கி போட்டு அந்த குழந்தைங்க அந்த 1 மணி நேரம் கஷ்டமான விளையாட்டு கொடுக்குறப்போ அவங்க அடுத்தது போயிட்டா வரமாட்டாங்களேங்கிறது அவங்க கூல் பண்ணுறதுக்கு ரொம்ப சாஃப்டான விளையாட்டு பால் இதெல்லாம் வாங்கி போடுறதுக்கு நாங்கள் அந்த காசை யூஸ் பண்ணிக்கிறோங்க. இந்த சிலம்ப கலைகளும் இப்போ பார்த்திங்கன்னா அதிகம் பேர் கற்றுக்க வர்றதில்ல. ஏன் வர்றதில்லைன்னா அவங்களுக்கு இப்போ படிக்கக்கூடிய ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஒரு 3-3:30 விட்டுருவாங்க எல்லா ஸ்கூலும். குழந்தைங்க விளையாட்டுக்குன்னு ஒரு தனியாக முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வர பார்த்தீங்கன்னா இந்த தனியார் பள்ளி, பெற்றோர்கள் இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குழந்தைங்க படிக்கணும்னு சொல்லி ஸ்பெஷல் கிளாஸு அது இதுன்னு கொண்டு போய் சேர்த்து அவங்கள 9 மணி வரைக்கும் அவங்கள மென்டல் டார்ச்சர் கொடுத்து அவங்க எதுக்குமே இல்லாத போயிடுறாங்க. ஒரு கலையை கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்கு வந்து அதாவது சுவர் இல்லாத சித்திரம் வரைய முடியாதுங்க. அதனால் அவங்க உடல் நல்லா இருந்தால் மட்டும்தான் இந்த கலைகளை வந்து அவங்க தெளிவாக கற்றுக்க முடியும். அதனால் இதன் மூலம் நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பெற்றோர்களாக இருக்கட்டும், தனியார் கல்வி நிறுவனங்களாக இருக்கட்டும், விளையாட்டுக்குன்னு முக்கியத்துவம் கொடுத்து முந்தி இப்போ 40 வருஷத்துக்கு வந்து இருந்த மாதிரி விளையாட்டுக்குன்னு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து படிப்பு வேணும் தான், அதுக்குன்னு பூராமே படித்து மெண்டல் ஆகிடக்கூடாதுங்க. படிப்பு வேணும் தான், படிப்பு விளையாட்டுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கி குழந்தைங்களுக்கு இந்த விளையாட்டு பெருசில் அது இல்லை, எல்லா விளையாட்டையும் குழந்தைங்களுக்கு கற்றுத்தரத்துக்கு ஸ்கூலும் சரி பெற்றவங்களும் சரி இவங்கெல்லாம் ஆதரவு கொடுத்தாங்கன்னா வரும் தலைமுறை வந்து ரொம்ப நல்லா இருக்கும். பார்த்திங்கன்னா சிலம்பமாக இருக்கட்டும், மற்ற எந்த விளையாட்டுகளாக இருக்கட்டும், மனசுக்கும் உடலுக்கும் ஆரோக்கியம் தரக்கூடிய விளையாட்டுகள். நம்ம வந்து நேரம் இல்லை அப்படின்னு சொல்கிறது அது என்ன சொல்கிறதுங்க. இப்போ செல்ஃபோனுக்கு பார்த்திங்கன்னா சார்ஜ் தீர்ந்து போச்சுன்னா நம்ம நேரம் இல்லைன்னு விட்டுறோமா? செல்ஃபோனுக்கு சார்ஜ் போடுற மாதிரி 1 மணி நேரம் நம்ம நேரம் கொடுத்தா நம்ம உடம்பும் சரி, நம்ம குடும்பமும் சரி, நம்ம மனசும் சரி, எல்லாமே நிம்மதியாக இருப்போம். இப்போ பார்த்திங்கன்னா விளையாட்டுக்கு வந்து சேர்ற இளைஞர்கள் இப்போ அந்த போதை பழக்கத்துக்கு அடிமையாகிடுறாங்க. இப்போ மேரேஜ் அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த விளையாட்டுக்கு வந்து சேர்றது ஒரு ஸ்லோவாக தான் பழக முடியும், வந்த உடனே ஹை லெவலில் போயிட முடியாது. இவங்க என்ன பண்ணுறாங்க, வந்து விபத்து ஏற்படுது. ஏன் இதனால் விபத்து ஏற்படுது அப்படின்னா அவங்க வர்றதே பார்த்திங்கன்னா கல்யாணம் பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதம் இருக்கும், 3 மாதம் இருக்கும். நாம் அப்படி விளையாடணும், இங்கே சுற்றணும், இப்படி ஜிம்மில் விளையாடணும், உடம்பை பெருசாக கொண்டாடணும் அப்படின்னு வர்ற வேகத்தில் அவங்க முறையான பயிற்சி இல்லாத, முறையான பயிற்சியாளரோட பேச்சை கேட்காத தாந்தோன்றித்தனமாக செய்கிறதுனால தான் அவங்களோட உயிரிழப்பு விபத்து ஏற்படுது. அதனால் எல்லாரும் பயிற்சியாளர் சொல்கிறபடி எந்தலையுமே உடனே 8 படி தாண்டி ஓட முடியாதுங்க. ஒவ்வொரு படியாக மேலே போய் நாம் திறமையாக ஒரு கொஞ்ச காலத்துக்கு ஒரு 3 வருஷம் 4 வருஷமாச்சு தொடர்ந்து விளையாடி நம்ம உடம்பையும் நம்ம மனசையும் நம்ம குடும்பத்தையும் நம்ம காப்பாற்றிக்கலாங்க. இதில் வந்து டிஃபிகல்ட்டி லெவல்ஸ் வந்து எப்படி இருக்கும் சார்? ஈஸியாக இருக்குமா, எப்படி இருக்கும்? கற்றுக்கிறது எப்படி இருக்கும்? கற்றுக்கிறது எதுவுமே இல்லைங்க. ஒரு ஷூட்டர் வந்து ஒன்றுமே இல்லை. அவங்களுக்கு வந்து இப்போது வந்து இதுக்கு அடிப்படை தேவை வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் இருக்கணும், கான்சன்ட்ரேஷன் இருக்கணும், அண்டு ரெஸ்பான்சிபிலிட்டி, இன்னொன்று டைம் பங்க்சுவாலிட்டி, அப்புறம் ஹார்ட் ஒர்க்கிங் எஃபர்ட்ஸ் போடணும். இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் எதுவுமே இல்லைன்னா கூட இந்த ஷூட்டிங் ஸ்போர்ட்டை ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா இது எல்லாமே அவங்களுக்கு வந்து டெவலப் ஆகிருக்கு. ஏன்னா இந்த ஷார்ட் ரொட்டீன் ஒன்று இருக்குது, அது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் இப்போ வந்து கரெக்டாக பிஸ்டல் கிரிப் பிடிக்கிறதுலேருந்து, நம்ம ஸ்டாண்ட்ஸ் நிற்கிறதுலேருந்து, பிஸ்டல் கிரிப் பிடிக்கிறதுலேருந்து, அப்புறம் சுவாச கட்டுப்பாடு, கரெக்டாக அந்த பிரெத் கண்ட்ரோல் இருக்கணும். அந்த பிரெத் கண்ட்ரோலில் அந்த கரெக்டாக நம்ம அந்த மூச்சை கட்டுப்படுத்துகிற அந்த பீரியட் தான் ஆப்டிமம் பீரியடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம சரியாக பண்ணால் தான் ஒரு ஷார்ட்டை வந்து கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அவசரப்பட்டோ ரொம்ப ஒரு டக்குன்னு ஒரு வேகமாக ஒரு டெசிஷன் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து பேட் ஷாட்ஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ அப்படியே பேட் ஷாட்ஸ் போனாலும் வருத்தப்படக்கூடாது, முடிஞ்ச ஷாட்ஸை பற்றி நினச்சி வருத்தப்படக்கூடாது. அந்த ப்ரெசன்ட் ஷாட் அண்ட் ஃபியூச்சர் ஷாட் எப்படி எக்ஸிக்யூஷன் லெவலில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுன்றதை பற்றி மட்டும்தான் யோசிக்கணும். ஸோ லைஃப்லையும் அதே தான். இப்போ ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டோம், மிஸ்டேக் பண்ணிட்டோம், ஒரு பேட் டெசிஷன் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம வருத்தப்பட்டு உட்காந்துட்டோம்னா நம்ம லைஃப்பில் ஜெயிக்க முடியாது. ஸோ அந்த
அந்த நாள் எப்படி வந்து பிரயோஜனமாக இது பண்ணணும், அடுத்த டைம் வந்து நம்ம எப்படி வந்து கரெக்டாக டெசிஷன் மேக்கிங் எடுக்கணும் அப்படின்றது இது கற்றுத்தரும். இந்த ஷூட்டிங் ஸ்போர்ட் வந்து கற்றுத்தரும். ஸோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் ஸ்டடீஸை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எனி ஸ்போர்ட், அது வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்காக இருக்கலாம், பாடி பில்டிங்காக இருக்கலாம், இல்லை ஹார்ஸ் ரைடிங்காக இருக்கலாம், சிலம்பமாக இருக்கலாம், இல்லை என்னுடைய ஸ்போர்ட் பிஸ்டல் ஷூட்டிங் ஸ்போர்ட்டாக இருக்கலாம், எது பண்ணாலும் கோர் வந்து சேம் தான், எஃபர்ட்ஸ், ப்ரொசீஜர். அதே போல் ஷூட்டிங் ஸ்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அ லோ ரிஸ்க் இன்ஜுரி ஸ்போர்ட். ஸோ இது வந்து யார் வேணாலும் பண்ணலாம், என்ன ஏஜ் கேட்டகரி வேணாலும் இந்த ஸ்போர்ட் வந்து பண்ணலாம். அண்ட் எந்த ஸ்போர்ட் பண்ணாலும் கோர் வந்து சேம் தான். ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணால் எஃபர்ட்ஸ் வந்து கண்டிப்பாக அச்சீவ் பண்ணும். என்னுடைய ஷூட்டிங் அகாடமி வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு ஸ்பைசி கிச்சன், வில்லர்சம்பட்டி 4 ரோடு தாண்டி அந்த ஸ்பைசி கிச்சன் ஹோட்டல் அந்த லொக்கேஷன் போட்டிங்கன்னா அங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 50 மீட்டர்ஸ் முன்னாடி என்னுடைய வீட்டுக்கு மேலே என்னுடைய பர்சனல் ஷூட்டிங் ரேஞ்ச் அது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒலிம்பிக் ஸ்டாண்டர்ட் தான். எலக்ட்ரானிக் டார்கெட்ஸ், மேனுவல் டார்கெட்ஸ் அண்ட் எல்லாமே இம்போர்ட்டட் வெப்பன்ஸ் அண்ட் அம்யூனிஷன் தான். ஸோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறதுன்றது அடுத்து, இது சம்மந்தமாக ஏதாவது டீட்டெயில்ஸ் எதுவும் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நான் வீட்டுக்கு மேலே ரேஞ்சில் தான் இருப்பேன். எனி டைம் நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வரலாம். என்னோடய அகாடமி நேம் வந்து பார்த்திங்கன்னா அருண்ஸ் ஷூட்டிங் அகாடமி, ஈரோடு. இன்னும் ரேஞ்ச் வந்து இன்னும் பெருசு பண்ணுறதுக்காக நான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். கூடிய சீக்கிரம் ஈரோடில் வந்து எல்லா ஈவெண்ட்ஸுமே பண்ணுற மாதிரி ஒரு பெரிய ஷூட்டிங் ரேஞ்ச் வந்து இப்போது லான்ச் பண்ண போகிறேன். பிகினர்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷூட்டிங் ஸ்போர்ட் வந்து எக்ஸ்பென்சிவ் ஷூட்டிங் ஸ்போர்ட் கிடையாது, எக்ஸ்பென்சிவ் கிடையாது. அது வந்து எல்லா கேட்டகரியும் இருக்குது. எக்ஸ்பென்சஸ் அதிகமாக இருக்கிற கேட்டகரியும் இருக்குது, எக்ஸ்பென்சஸ் கம்மியாக இருக்கிற கேட்டகரியும் இருக்குது. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா 10 மீட்டர்ஸ் ரைஃபிள் அண்ட் பிஸ்டல் ஷூட்டிங் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே எக்ஸ்பென்சஸ் வந்து கம்மி. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப எக்ஸ்பென்ஸ் ஆயிருமோ அப்படிலாம் யோசிச்செல்லாம் பயப்பட வேண்டாம். ஸோ நீங்கள் வந்து 8 இயர்ஸ் அபோவ் எந்த ஸ்டூடெண்ட் யாராக இருந்தாலும், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், இல்லை பெரியவங்க நீங்களாகவே இருந்தாலும் ஒரு ½ அன் ஹவர் 45 மினிட்ஸ் உங்களுக்கு டைம் இருக்கும் அப்படின்னா, ஜிம் போகிற மாதிரி, ஹார்ஸ் ரைடிங் போகிற மாதிரி, சிலம்பம் கற்றுக்கிற மாதிரி நீங்கள் வந்து இதுவும் கூட கற்றுக்கலாம். எல்லாருமே பண்ணலாம் அதை. ஸோ நீங்கள் வந்து லைஃப்பில் இம்ப்ளை பண்ண வேண்டிய விஷயங்கள், இப்போ லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களுக்கு கோவம் வரும், எப்படி டெசிஷன் மேக்கிங் எடுக்கிறதுன்னு தெரியாது, நிறைய டக்குன்னு ஒரு பேட் டெசிஷன்ஸ் எடுக்க சான்சஸ் நிறைய தப்பு பண்ணியிருப்பீங்க. ஸோ ஷூட்டிங் ஸ்போர்ட் பண்ணும்போது, ஷூட்டிங் ஸ்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை விஷயமே வந்து பார்த்திங்கன்னா துல்லியம், அக்யூரசி. அப்புறம் மைண்டு வந்து எப்படி காமாக வச்சுக்கணும். நம்ம வந்து மைண்டு காமாக வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம வந்து நினச்சா கண்டிப்பாக மைண்டை வந்து காமாக வச்சுக்க முடியாது. அது வந்து பை ப்ராக்டிஸில் தான் அது வந்து நமக்கு அந்த ஸ்கில் வந்து டெவலப் ஆகும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அந்த மூச்சு சுவாச கட்டுப்பாடு, அப்புறம் டிசிப்ளின், பங்க்சுவாலிட்டி, டைம் பங்க்சுவாலிட்டி, அதுக்கப்புறமா ரெஸ்பான்சிபிலிட்டி, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஷூட்டிங்க்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஷூட்டிங்க்கு அடிப்படை விஷயமே இந்த ஒரு ஸ்டான்ஸு, கிரிப்பு, சைட் அலைன்மெண்ட்டு, கோஆர்டினேஷன் ஆஃப் ட்ரிகர் கண்ட்ரோல், அப்புறம் ஃபாலோ த்ரூ, இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷாட் நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இந்த பண்ணுற இந்த ஒவ்வொரு விஷயமும் நமக்கு லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ளை பண்ணும்போது நமக்கு அந்த கோவம் வர்றது குறையும், கோவம் வராது, தப்பான டிசிஷன்ஸ் எடுக்க மாட்டோம். லைஃப்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஷூட்டிங் ஸ்போர்ட் எடுத்து பண்ணுறது. ஸோ ஓவராலாக நம்ம ஈரோடு மக்களுக்கு வந்து இந்த ஹார்ஸ் ரைடிங் கற்றுக்குறாங்க, புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா நீங்கள் ஓவராலாக என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார் அவங்களுக்கு? நல்ல ஸ்போர்ட் கண்டிப்பாக கற்றுக்குங்க. நீங்கள் நிறைய மித்து இருக்கும், இதில் அப்படி இருக்கும், இதில் விழுந்துருவாங்களா, இது ஈஸி கிடையாது அதெல்லாம். ஆனால் இது ஒரு நல்ல ஸ்போர்ட். இப்போ ஏன்னா ஃபஸ்ட்டே நான் சொன்ன மாதிரி இது இன்னொரு அனிமலோட, ஒரு உயிரோட நாம் பாண்ட் ஆகிறப்போ அதோட பெனிஃபிட்ஸ் வந்து நிறையா இருக்குது. நிறைய நான் கண் கூட பார்த்துருக்குறோம். அட்டென்ஷன் டெஃபிஷியன்சி இருக்கிற சைல்ட்ஸ் எல்லாம், ஏன்னா இது ஆர்டிசம்க்கே க்யூர் பண்ணுற மாதிரி ஒரு ஈக்வன் தெரப்பி. ஏன்னா ஹார்ஸ் வந்து 15+ ஐஆர் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இது பண்ணும், பாசிட்டிவ் எனர்ஜி அப்படி இருக்கும் அது கூட இருக்கிறப்ப. ஏன்னா ஒரு குட்டி நாயை நம்ம கொஞ்சறப்பவே எவ்வளோ இருக்குது, நாய்க்குட்டி விட இது எவ்வளோ பெரிய அனிமல், ஹியூஜ் அனிமல் கூட இருக்கிறப்போ அதோட எக்ஸிட் பண்ணுற எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இது வந்து அவ்வளோ ஒரு நல்ல ஆரா. ஏன்னா ஸ்டார்டிங்கே நான் சொன்னது, ஃபிசிக்கல் எப்படி முக்கியமோ அதே மாதிரி மைண்டும் முக்கியம். ஒரு மனுஷனுக்கு உடல் ஆரோக்கியம் எப்படி முக்கியமோ அதே மாதிரி மன ஆரோக்கியம் முக்கியம். நான் உடம்பு நல்லா வச்சுருக்கிறேன், மனசில் ஹாப்பியாக இல்லை, எது கிடச்சாலும் சந்தோஷமாக இருக்க மாட்டேன், பால்பிட்டேஷனாக இருக்கிறேன், படபடப்பாக இருக்கிறேன், என்னால் சந்தோஷம் சிரிக்க முடியல, ஒருத்தட்ட போய் பேச முடியல, சோஷியலாக மிங்கிள் ஆக முடியல, டெசிஷன் எடுக்க முடியல, மனசில் நான் எதுவுமே டிஸ்கண்டண்ட்டாக இருக்கேன், லோ செல்ஃப் எஸ்டீமில் இருக்கேன், பொறாமையாக இருக்கிறேன், இது மாதிரி இருந்தால் என்ன யூஸ் இருக்குது? அதே மாதிரி மனசு நல்லா இருக்கும், எல்லாத்தையும் பண்ணி கழிச்சிடலாம், இப்படி எல்லாம் இருக்கும். உடம்பு நல்லா இல்லைன்னா, உடல் ஆரோக்கியம் இல்லைனாலும், அதனால் 2 ஆரோக்கியம் முக்கியம். ஏன்னா அதுக்கு தான் அந்த காலத்தில் ஸ்போர்ட்ஸ் எதுக்கு முக்கியம், வெளியில் போய் முன்னாடி எல்லோரும் சொன்னது தான், ஸ்போர்ட்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா வெளியில் போய் நம்ம அவங்களோட போய் பேசி இது பண்ணுறப்ப தான் சோஷியல் மிங்கிளிங் ஆகும். அங்கே உட்காந்து நம்ம பிளான் பண்ணுவோம், நான் எப்படி கேப்டன் ஆக போகிறேன், அங்கே சண்டை வரும், அங்கே நிறைய நம்மளைய கிண்டல் பண்ணுவாங்க, கூளையாக இருக்கிறேன், குண்டாக இருக்கிறேன், ஏதோ ஒரு அந்த கிண்டல் எப்படி தாண்டுறேன், எப்படி வெற்றி தோல்வியை நான் ஏற்றுக்கிறேன். போத் ஸ்போர்ட்டில் வந்து 2மே இருக்கும். அதை ஸ்போர்ட்டில் தான் பழக முடியும், அவங்களோட போய் ஃப்ரெண்ட் ஆக முடியும். புதுசாக ஒருத்தர் வருவான், அவனை விடக்கூடாதுன்னு ஒரு சில சண்டை நடக்கும். நாங்களாம் சின்ன வயசில் கிரிக்கெட் எது விளையாடுறனாலும் இதெல்லாம் நடக்கும்.
அதனால் லைஃப்பில் இது வந்து லைஃபுக்கு அப்ளை ஆகும். அப்படியே என்ன லைஃப் எப்படி வேணால் போகலாம், மேலே இருக்கலாம் கீழே இருக்கலாம், சடனாக எல்லாம் போயிடலாம், எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண முடியும். இதுதான் ஸ்போர்ட்டு. போய் கம்ப்யூட்டரில் விளையாடுறதில் அந்த நேச்சுரலாக ஒருத்தரை கண்ணுக்கு பார்த்து பேசி அவங்களோட சண்டை போட்டு பேசி ஃப்ரெண்டாகி அந்த கேம் விளையாண்டு ஜெயிச்சு ஒவ்வொரு ஸ்டெப்பாக முன்னாடி வந்து அதில் கேப்டன் ஆகி அந்த டீமை கொண்டு இன்னொரு இதுக்கு போய் விளையாடுறப்போ ஜெயிக்கிறப்போ அந்த ஒரு இருக்கிறப்போ நம்மளுக்கு ரிவார்டு ஹார்மோன் இருக்கும். ஒவ்வொரு மனுஷனுக்கும் அந்த ரிவார்டு ஹார்மோன் தான். ஒவ்வொரு கெமிக்கல்ஸ் ஒரு எண்டோஃபின், டோப்பமைன், இதில் எல்லாமே அதில் கிடைக்கும். நம்மளுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும். அதே மாதிரி இந்த ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் போத் மைண்ட் அண்ட் ஃபிசிக்கல் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா அது கூட நீ பாண்ட் ஆகணும். குதிரையோட பாண்ட் ஆகாமல் என் மைண்டு நல்லா இல்லாமல் இது பண்ணவே முடியாது. இந்த ஹார்ஸை நீங்கள் ஹேண்டிலே பண்ண முடியாது. ஏன்னா அவ்வளோ ஒரு ஹார்ஸு அவ்வளோ ஸ்பீடில் போயிட்டு இருக்கிறப்ப என் அட்டென்ஷன் எங்கேயுமே போக முடியாது. நான் ஃபுல் ஃபோக்கஸ் அதில் தான் இருக்கும். உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் ரெண்டுக்கும் ஹெல்ப் பண்ணுற ஒரு இது. சோஷியலாகவும் மிங்கிளாக முடியும். இங்கே நிறையா சோஷியல் கான்டாக்ட்ஸும் கிடைக்கும். புதுசாக ஃப்ரெண்ட்ஸ் நிறையா ஃபார்ம் ஆவாங்க இந்த அனிமல்ஸ் பாண்டிங் இதில். அதனால் நல்ல அருமையான ஒரு ஸ்போர்ட்டு. ஈரோடு மக்கள் சப்போர்ட் பண்ணணும் ஆக்சுவலாக. ஏன்னா எதாக இருந்தாலும் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ நிறையா ஹார்ஸ் லவர்ஸ் இருக்காங்க, வந்துட்டு இருக்காங்க. இந்த ஸ்போர்ட்டில் நம்ம ஈரோடு மண்ணை சார்ந்தவங்க நிறையா பேர் சாதிச்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக ஹார்ஸ் ரைடிங் வந்து நம்ம ஹோலில் கம்பேர் பண்ணுறப்போ ஒரு 15 இயர்ஸ் பேக்கில் தான் இருக்கும். இந்த சோர்ஸை வச்சு நம்ம வேர்ல்டு லெவலில் இதாகிட்டு இருக்கிறதுல நம்ம சவுத் சைடு தான் மெயினாக. சவுத் இந்தியாவிலேருந்து தான் ரைடர்ஸு நிறையா போயிட்டுருக்காங்க. அது பர்டிகுலராக ஈரோட்லேருந்து 5 பேர் நேஷ்னல் லெவலில் இருக்காங்க. மெயினாக நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு அதில் ஏசியாவை ரெப்ரசன்ட் பண்ணியும் போயிருக்காங்க. நம்ம பெரியாரோட கொள்ளு பேத்தி சம்மன்னான்னு இருக்காங்க. நம்ம ரைடிங் கிளப்புக்கெலாம் விசிட் பண்ணுவாங்க. அவங்களோட எஃபர்ட் அவங்க 7 இயர்ஸ்லேருந்து அவங்க இதை ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்தியா நேஷ்னல் கோல்டு மெடலிஸ்ட்டுங்க. ஏசியாவை ரெப்ரசன்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் ஒலிம்பிக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஹர்ஷித்னு ஒரு பையன் அதோட வேறு ரைடிங் ஸ்கூலில் பண்ணிகிட்டு இருக்காங்க கோயம்புத்தூரில். பட் ஆனால் ஈரோடு சார்ந்த பசங்க இன்னும் நிறைய இருக்காங்க. இன்னும் 2-3 பேர் ஈரோட்டிலேருந்து நேஷ்னலுக்கு ஜெயிச்சு நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. பட் கோயம்புத்தூர்லேயும் நான் ஃபஸ்ட்டே ஸ்டார்டிங்கில் கோயம்புத்தூரில் இந்த ஸ்போர்ட் ஒரு 15 இயர்ஸ் பேக்கே வந்துருச்சு. அதனால் நம்ம சவுத் இந்தியாவிலேருந்து நிறைய பேர் இந்த ஸ்போர்ட்டில் சைன் பண்ணிகிட்ருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷமான இது. இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்டும் இப்போ போய் கோல்டு வின் பண்ணிட்டு வந்தாப்புல. இப்போ நம்ம ஈரோடு ரைடிங் கிளப்பில் ரிதன் சொல்லி நம்ம இருக்காப்புல. அந்த ஸ்டூடெண்ட்டு ரிதனை ஸ்ரீவித்யான்னு சொல்லி ஒரு பொண்ணுங்க 2 பேரும் கோல்டு வின் பண்ணிட்டு வந்தாங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ ஒரு மோட்டிவேஷன், இந்த ஸ்போர்ட் வளர்ந்துட்டு இருக்குன்னு இருக்குது. தேங்க்யூ. ஹார்ஸ் ரைடிங்க்கும் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ்க்கும் ரொம்ப ஒரு ரிலேட்டட் இருக்குது. ஏன்னா இப்போது நீங்கள் ஃபார்ச்சூன் 500 அப்படின்னு சொல்லி உலகத்தில் மிக சிறந்த ஒரு பெரிய கம்பெனி ஃபார்ச்சூன் 500க்குள்ளே வர்ற டாப் 100க்குள்ளே இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு எம்என்ஐ ஆர்கனைசேஷனில் பர்டிகுலராக 3 கம்பெனிஸுங்க. 3 கம்பெனிஸில் வந்து ஒவ்வொரு இயருமே அங்கே இருக்கிற ஹையர் அஃபீஷியல்ஸு ஒவ்வொரு அஃபீஷியல்ஸுக்கு கிரேட் தகுந்த மாதிரி அவங்களே பே பண்ணி அவங்களே ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் கொடுத்து ஹார்ஸ் ரைடிங்க்கு வந்து ஒரு 15 டேஸ் அனுப்புகிறாங்க. ஏன்னா ரிலேட்டட் தெரப்பி. அது எதுக்குன்னா ஒரு லீடர்ஷிப் ஸ்கில்லுக்கு அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி எந்த அளவுக்கு பேஷன்ஸாக இருக்கணுன்றதுக்காக அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட்டில் ஐபிஎஸ் அகாடமிஸ் எல்லாருமே ஐபிஎஸ் பாஸ் ஆகிறவங்க எல்லாருமே கம்பல்சரி அங்கங்கே ரெஜிம் இருக்குது. ஒவ்வொரு ரெஜிம்லேயும் இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்மியில் ரெஜிம் இருக்குது, மவுண்டட் போலீஸ்னு தனியாக இருப்பாங்க, ஹார்ஸோட சேர்ந்து போலீஸ் இருப்பாங்க. அவங்க வந்து ஐபிஎஸ் ஒவ்வொரு கேடரும் ஹார்ஸ் ரைடிங் பண்ணியே ஆகணும். அதில் இப்போ ரீசெண்டாக ஒரு ஐபிஎஸ் அவர் சொன்னார், ஏன்னா இந்த வயசில் சின்ன வயசில் கற்றுக்கிட்டு இருந்தால் பரவாயில்ல, எங்களுக்கெல்லாம் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்காது. இப்போ ஹார்டாக இருக்கிறப்ப பழுந்து சப்போஸ் கீழே விழுந்தாலுமே சின்ன வயசில் இருக்கிறப்ப சீக்கிரம் சேர்ந்துக்கும். இப்போ எங்களுக்கு மசில் ரெக்கவரியிலிருந்து எல்லாமே இதாகும். இதுக்கு இந்த ஸ்போர்ட்டுக்கு ஆர்மிக்கும் எங்கள் போலீஸுக்கும் இதுக்கு என்ன ரிலேஷன் இது வச்சுருக்கணும் அப்படின்னு அவர் கேட்க அவங்க சொல்லியிருக்கிறது இதுதான். லீடர்ஷிப் ஸ்கில்லும் ரெஸ்பான்சிபிலிட்டியும் பேஷன்ஸும் இந்த 3ஐயும் செக் பண்ணி பார்க்குறது ஹார்ஸ் ரைடிங். அதனால் அவங்க ஒவ்வொரு ஐபிஎஸ் ஆஃபீஸரும் அவங்க வந்து ஹார்ஸ் ரைடிங் பண்ணியே ஆகணும். ஏன்னா அதில் வந்து நான் ஏங்கரை அதிட்ட காட்ட முடியாது. எனக்கு கோவம் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கோவத்தில் அதை காட்டினேன்னா அது எச்சா காட்டும் நம்மகிட்ட. எந்த அளவுக்கு என்னோட மைண்டை நான் இது பண்ணி பேஷன்ஸ் எந்த அளவுக்கு நான் வளர்த்திக்கிறனோ அதே மாதிரி லீடர்ஷிப் அந்த அனிமலை நான் ஹேண்டில் பண்ணி பழகிறப்போ என் ரெஜிமென்னால் ஹேண்டில் பண்ண முடியும், பொறுமையாக இருக்க முடியும், ரெஸ்பான்சிபிளாக இருக்க முடியும், என் பேஷன்ஸை வளர்த்திக்க முடியும்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு லீடர்ஷிப் ஸ்கில் இது. அந்த ஸ்கில் அதே மாதிரி
பெங்களூரில் நிறைய ஆர்கனைசேஷன், நிறைய ஐடி கம்பெனிஸில் வந்து ஈக்வின் தெரப்பிக்கு இந்த லீடர்ஷிப் ஸ்கில்லுக்காகவே நிறைய ரைடிங் ஸ்கூலுக்கு அவங்களோட ஹையர் அஃபிஷியல்ஸை பொறுத்து இதெல்லாம் அனுப்புகிறாங்க. அது இந்த ஸ்போர்ட்டோட இன்னொரு நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஃபிசிக்கல் பெனிஃபிட் பிரகாரம் அதை ஹெட் டு டோவில் இருந்து எல்லா மசிலும் வேலை செய்கிற மாதிரி இது ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸாகவும் வச்சுக்கலாம். ஏன்னா இனி வருங்காலத்தில் ஹெல்த்து தான் ஃபார் ஃபெச்டு லக்ஸுரின்னு சொல்லுவாங்க. உண்மையாலுமே அதுதான் லக்ஸுரி. என் உடம்பு நல்லா இருந்தால் தான் ரோல்ஸ் ராய்ஸ் காரோ இந்த பெரிய காரை பார்த்து எல்லாம் ஆரம்பிடும். நான் ஃபிட்டாக அந்த சைடு போனேன்னா எந்த ஸ்போர்ட்டை விட ஃபிட்டாக நாம் போய் பார்க்குறப்ப இவன் ஃபிட்டாக இருக்கிறான், டிசிப்ளினாக இருக்கிறான், அவனால் நல்ல பழக்க வழக்கம் இருக்குது, நல்ல ஃபுட்டு சாப்பிட்றான், நல்லா உடம்பை பார்த்துக்கிறான்னு சொல்ல. நான் வேறு எந்த பேஸ்கெட் பால் பிளேயர்னா நான் போய் சொல்லணும், எந்த ஒரு கேம்னா நான் போய் சொல்லணும். பட் வந்து அந்த ஃபிட்டாக இருக்கிறோம் அப்படின்னால அவங்க பார்த்தாலே தெரியும் இவன் ஜிம்முக்கு போகிறாங்க, கரெக்டாக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. அதுதான் உண்மையை வந்து ஹெல்த் இஸ் அ ஃபார் ஃபெச்ட் லக்ஸுரி. அதுதான் இப்போ நிறைய எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பரே இருக்காங்க, அத்தனை மாத்திரை சாப்பிட்றாரு, அவரால் பறக்க முடியாது, ட்ராவலிங் 100 மீட்டருக்கு மேலே பறக்க முடியாது, ஊர்பட்ட மணி அவங்ககிட்ட இருக்குது, அதில் என்ன யூஸ்? ஹெல்த் இல்லாமல் ஒன்றுமே முடிய முடியாது. ஹெல்த் இஸ் வெல்த்னு அந்த காலத்திலே சொல்லியிருக்காங்க. அதனால் ஏதோ ஒரு ஸ்போர்ட்டு எல்லா மக்களும் போய் அதை உடம்பை பார்த்துக்கணுன்றது முக்கியம். அதே மாதிரி நம்ம ஈரோடு ஹார்ஸ் ரைடிங் கிளப் வந்து திண்டலில் வெள்ளாளர் காலேஜ் கேட் 3 ஆப்போசிட்டில் இருக்குது. யாராவது பிரியப்படுறவங்க இதை பற்றி இதில் நேரில் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேர்லேயே வந்து பார்க்கலாம் எப்படி பண்ணிகிட்ருக்காங்கன்றதுக்கு. தேங்க்யூ. ஸோ நம்ம ஈரோடு மக்கள் வந்து இப்போ புதுசாக ஜிம் போக போகிறாங்க, இல்லை ஃபிட்னஸை ஃபாலோ பண்ண போகிறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார்? ஒன்றும் இல்லைங்க மேடம், இது ஆக்சுவலாக என்னென்னா அந்த மாதிரி போக போகிறதுனா ஒன்று வந்துட்டு இன்றைக்கி இருக்கிற சமுதாயத்தில் யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து ஐயா சொன்ன மாதிரி வந்துட்டு ரொம்ப இந்த போதை பழக்க வழக்கங்களுக்கெல்லாம் ரொம்பவுமே வந்துட்டு அந்த கலாச்சாரம் வந்துட்டு இருக்குது. ஸோ இதில் போனாங்கன்னா வந்துட்டு நம்ம ஜிம்முக்கு போனால் நம்ம கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ஃபோக்கஸ்டாக பாசிட்டிவ் வைப்பாக இருக்கலாம் எப்போவுமே. இப்போ வந்துட்டு என்றைக்குமே வந்துட்டு இன்றைக்கி ஒரு கஷ்டம் நம்மளால் முடியாதுங்கிறத யோசிக்காமல் நம்ம வந்துட்டு இந்த ஃபிட்னஸ் ஃபீல்டுக்குள்ளே இருந்தோம்னா எதையுமே சாதிக்க முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு வரலாம். இதுதான் வந்துட்டு இந்த ஃபிட்னஸோட ஒரு தாரக மந்திரம். ஃபிட்னஸ்ன்ட்டு இல்லை, எந்த ஒரு ஓவரால் ஸ்போர்ட்ஸில் இருந்தாலுமே நம்மளால் முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கை வந்துட்டு என்றைக்குமே இருக்கும். குறிப்பாக பெண்களுக்கு வந்துட்டு அந்த இது வந்துட்டு ரொம்பவுமே சிறப்பாக இருக்குங்க. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்த பாடி பில்டிங்கிறது காஸ்ட்லி கேம் தான். ஆனால் ஈரோடு மக்களுக்கு என்னால் முடிஞ்சது பெரியார் நகரில் 80 ஃபீட் ரோட்டில் நாங்கள் ஒரு அகாடமி ஆரம்பிச்சிருக்கேங்க. என்னால் பாடி பில்டிங் பண்ணணும்னு ஆசைப்படுற ஸ்டூடெண்ட்ஸ் யாராக இருந்தாலுமே என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக எந்த ஒரு ஃபீயும் இல்லாமல் ஃப்ரீயாக வந்துட்டு உங்களுக்கு நான் கிளாஸ் எடுத்து கொடுக்குறதுக்கு நான் வந்துட்டு ஆவலாக இருக்கேன். ஸோ இதில் மெயின் திங் வந்துட்டு என்னென்னா ப்ராப்பராக கன்சிஸ்டன்சி வந்துட்டு ரொம்ப முக்கியம், டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். இது எல்லாமே வந்துட்டு வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நான் கான்டெக்ட் பண்ணலாம். தேங்க்யூ. ஸோ ஓவராலாக இந்த எபிசோட் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ நம்மளோட ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த்தை வந்து டெவலப் பண்ணி அதை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்போர்ட்லேருந்து என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்பவே அற்புதமாக நம்மளோட கெஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களும் இந்த ஸ்போர்ட்ஸில் வந்து ஜாயின் பண்ணி உங்களோட ஸ்கில்ஸுமே வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இவங்களோட அகாடமியில் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணி உங்களோட ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை வந்து தெரிஞ்சுக்க நம்மளோட வாய்ஸ் ஆஃப் ஹீரோ டாக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.